அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் வானவையின் 63வது நிகழ்ச்சி 18/5/2025. இந்த நிகழ்ச்சியிலே திருமூலர் பற்றி பேச இருக்கின்றோம். இதற்கு வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் ஞானசுந்தரம் சம்பந்தன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு முதலாக வரவேற்புரையாற்ற வந்திருக்கின்ற மூளைப்பட்டறை இளவரசி அவர்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்று எங்களுக்கு என்றுமே பக்கபலமாக இருக்கின்ற எங்களுடைய காப்பிய ஜின்னா ஐயா அவர்களுக்கும், தமிழ் மாமணி அகலங்கன் அவர்களுக்கும், புத்தசிகாமணி அவர்களுக்கும், டாக்டர் கண்ணன் அவர்களுக்கும், கோமதி அவர்களுக்கும், இப்படி இங்கு புதிதாக இணைந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும், ஆஸ்திரேலியாவிலிருந்து மேலும் கலந்து கொண்டிருக்கின்ற பாடுமீன் ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும் என்று எல்லோருக்கும் நான் இன்று பேர் சொல்லி வணக்கத்தை தெரிவிக்காவிட்டாலும் அன்புடன் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமுறை பைபிளிலே 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்தை பற்றித்தான் நாங்கள் இப்போது பேச போகின்றோம். ஒரு சிறு குறிப்பை நான் முதலே சொல்லிவிடுகின்றேன். அதை பற்றி ஐயா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தினால் ஒரு அறிமுகத்துக்காக திருமூலருடைய இந்த 9 தந்திரங்களிலே 3000 பாடல்களை கொண்டிருக்கின்றதுதான் இந்த திருமந்திரம். இது எப்படி யார் எழுதியவர் என்று சொன்னால், இப்ப கைலாய மலையிலே நந்திதேவரிடம் உபதேசம் பெற்ற ஒரு அட்டமா சித்திகள் பெற்ற ஒரு யோகி அவர் சொல்வார்கள். அந்த அட்டமா சித்தி என்றால் கேட்கலாம், அது என்ன? அந்த அணுவிலும் நுண்ணுறவுகளல் அனிமாவாம், அவற்றின் அதிவேகத்து இயங்கியும் தோய்வற்ற உடல் அகிமா, தெனிய பெருவரை என மெய் சிறப்புறுகை பகிமா, சிந்தித்த பலமவையும் செறிந்துருகை பிராத்தி, பிணைவிளியர் ஆயிரவருடும் புணர்ச்சி பெருகை பிறகாமி, ஈசிதை மாவலியும் அடிபேணி, மணிமலர் போல் எவராலும் வாஞ்சிக்க படுகை வசிவசிதை வலியாரால் தடுப்பறிய வாழ்வே என்று அந்த அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராந்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று சொல்லப்படுகின்ற அட்டமா சித்திகளை பெற்றவர். அந்த அட்டமா சித்திகள் பற்றி நான் ஓரளவு சொல்லலாம் என்றிருக்கின்றேன். அனிமா என்றால் அணிவை போல சிறியதான உடலை பெறுபவர் தான் அனிமா. மகிமா என்றால் மலையை போல அந்த ஒரு பெரிதானவராக இருப்பார், உறுதியாகவும் பெரிதாக இருப்பார். லகிமா என்றால் காற்றை போல லேசாக இருப்பது. கரிமா என்றால் மலையாலோ காற்றாலோ அசைக்க முடியாத ஒரு பாரமாகவும் உறுதியாகவும் இருப்பது. பிராத்தி என்றால் எல்லா பொருட்களையும் தன்மையப்படுத்தி இருப்பது. மற்றது பிரகாமியம் என்றால் தன்னுடைய உடலை விட்டு பிற உடலுக்குள்ளே புகுந்து விடுதல், அதை கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்வார்கள். இசாத்துவம் என்றது தேவர்களிடத்துக்கு தன்னுடைய ஆணையை செலுத்துவது. வசித்துவம் என்றால் அனைத்தையுமே வசப்படுத்துதல். நாங்கள் பேச வந்தாலும் முன்னுக்கு வந்தாலும் எல்லோரும் அவருடைய வசமாக போய்விடுவார்கள். இந்த அட்டமா சித்திகளை பெற்று அந்த யோகி அகத்தியரிடம் கொண்டிருந்த நட்பின் காரணமாக அவரை சந்திப்பதற்காக வருகின்றார். பூலோகம் வருகின்ற போது அங்கு காவிரி ஆற்றங்கரையிலே பசுமைக்கின்ற மூலன் என்பவன் உடல் இறந்த நிலையிலே கரையிலே கிடக்கின்றான். அவனை சுற்றி பசுக்கள் எல்லாம் அழுதவனில் நிற்கின்றார்கள். அப்போது அவருக்கு அந்த அட்டமா சித்திகள் இருக்கின்ற அந்த பிராகாமியம் இருக்கின்ற காரணத்தினாலே இவர் என்ன செய்கிறார், இந்த பசுக்களுடைய வருத்தங்களை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மூலனுடைய உடலுக்குள்ளே புகுந்து எழுந்து அந்த பசுக்களை மேய்த்து அந்த பசு பண்ணையிலே கொண்டு அந்த பசுக்களை விட்டு அவர் வருகின்ற போது அவருடைய உடல் எரிக்கப்பட்டு விடுகிறது. யாரோ ஒருவர் இறந்து கிடக்கிறார் என்று எடுத்து எரித்து விடுகிறார்கள். இதனால் அவர் என்ன செய்கிறார், இந்த உடலோடையே இந்த திருமூலர் என்ற பெயரோடு இந்த திருமந்திரத்தை அவர் எழுதியதாக இங்கு வரலாறு கூறுகின்றது. இதை பற்றி இவர் கூறிய இந்த திருமந்திரத்துக்குள்ளே என்ன எல்லாம் இருக்கின்றது, என்ன மந்திரம், தந்திரம், யந்திரம் என்பதெல்லாம் சொல்வதற்காகத்தான் இன்று உரையாளர் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு வரவேற்புரையை சிறப்பாக ஆற்றுவதற்காக எங்களுக்கு மூளைப்பட்டறை இளவரசி என்று சொல்லப்படுகின்ற மூளையை பட்டறையில் வைத்திருக்கின்றவர் இப்போது வந்திருக்கின்றார். எனவே இவர்கள் இருவரையும் நாங்கள் முதலிலே வரவேற்று
இப்போது தமிழ் மொழி வாழ்த்தை நான் இப்போது சொல்ல இருக்கின்றேன். இந்த தமிழ் மொழி வாழ்த்தை எழுதியவர் எங்களுடைய இலக்கிய கடல் என்று நான் அழைக்கின்ற அகலங்கண் ஐயா அவர்கள். அவர்தான் இந்த தமிழ் மொழி வாழ்த்தை எங்களுக்கு எழுதி தந்திருக்கின்றேன். அதை நாங்கள் இப்போது கேட்டு நாங்கள் வரவேற்புரைக்குள் செல்லுவோம். அகலங்கண் ஐயாவுடைய ஒரு சிறப்பையும் நான் இந்த இடத்திலே சொல்லிவிடுகின்றேன். இவர் இப்போது ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்றார். அவருக்கு குயின்ஸ்லாந்தில் அடுத்த வாரம் அவருக்கு ஒரு விருது கொடுக்கின்றார். சிறந்த அறிஞர்களுக்கான அந்த பொன்விழா நிகழ்ச்சி ஏதோ ஒன்று, அதிலே சிறந்த விருது பெற இருக்கின்றார். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் வருபவர்களும் அவருக்கு ஒரு நிமிடம் அவரை பற்றி ஒரு வாழ்த்தை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்போது நாங்கள் இந்த தமிழ் மொழி வாழ்த்தை இசைப்போம். வளர்கவே தமிழ் வாழ்கவே, தமிழ் வாழ்கவே. இப்போது வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய ஆஸ்தான வரவேற்புரையாளர் பூங்குழலி பெருமாள் அவர்கள் இன்று இங்கு வேறு ஒரு விடயமாக சென்றபடியினால் இன்று நாங்கள் வரவேற்புரையாற்றுவதற்காக முனைவர் ஆனால் இளவரசி அவர்களை அழைக்கின்றேன். இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை ஆசிரியராக பணிபுரிகின்றார். மூளைப்பற்று என்ற யூடியூப் சேனல் ஒன்றை வைத்து அதிலே பல காணொலிகளை பதிவேற்றிக் கொண்டிருக்கின்றார். 20க்கும் மேற்பட்ட இணையம் பொழிவுகள் ஆற்றியிருக்கின்றார். 100க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றவர். 2 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்குகளிலே கட்டுரைகளை எல்லாம் அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். இவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்களுடைய உமா பாரதி அவர்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்து நான் இப்போது அவரை வரவேற்புரையாற்ற அழைக்கின்றேன்.
மையமீன்ற தொன் மக்கள் உளத்தினை கையினால் உரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு பணிகுவோம் என்று தமிழெண்ணையை வணங்கி இங்கு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் மகிழ்வோடு வரவேற்கிறேன். இது தமிழ் வானவை 63வது இணைய வழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு. அறந்தமிழ் பருக இணையத்தின் வழியே இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் தாகம் கொண்ட எனதருமை தமிழ் உறவுகளையும் அன்பு தமிழால் வருக வருக என வணங்கி வரவேற்கிறேன். பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்பதற்கு ஏற்ப தமிழ்த்தாயின் திருமகளால் தமிழுக்கு தொண்டு செய்யும் நோக்கில் தமிழ் வானவை எனும் இணைய வழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சியை மாதந்தோறும் நடத்தி நிகழ்வின் மூலம் பல இலக்கிய கர்த்தாக்களை அழைத்து வந்து உரையாற்ற செய்பவர். பிரபலமான இலக்கியவாதிகளின் நினைவு நிகழ்ச்சிகளை நடத்தி பறந்துபட்டிருக்கும் அவர்களுடைய உறவினர்களையும் இந்நிகழ்வில் உரையாற்ற செய்பவர். அவர்களுக்கான ஆவணப்படங்களை தயாரித்து வழங்குபவர். அவற்றின் பதிவுகளை யூடியூபில் பதிவு செய்பவர். தமிழை மட்டுமல்ல பழந்தமிழ் கலைகளாகிய நாட்டுக்கூத்து, நாட்டுப்புற பாட்டு போன்றவைகளையும் நடத்தி பெருமை சேர்ப்பவர். இயல், இசை, நாடகம் என முத்தமிழையும் தித்திக்க செய்து முத்தாய்ப்பாய் விளங்குபவர். பல்வேறு விருதுகளையும் பரிசுகளையும் தான் பெற்றதுடன் தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த போட்டிகளை நடத்தி தமிழ் பற்றாளர்களுக்கும் வழங்குபவர். ஒவ்வொரு மாதமும் வானவை என்ற அமைப்பின் மூலம் பன்னாட்டு இணைய வழி சந்திப்பை ஏற்படுத்தி ஒருங்கிணைத்து கொடுக்கும் ஒப்பற்ற சாதனையாளர் சந்திர கௌரி சிவபாலன் எனும் முழு பெயரையும் கௌசி எனும் செல்ல புனை பெயரையும் கொண்ட ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களை வருக வருக என செந்தமிழால் வரவேற்கிறேன். அம்மா அவர்களும் அழகு, அவர் பேசும் தமிழோ பேரழகு. அடுத்ததாக அற்புதமான ஒரு பாடல் மூலம் தமிழ் மொழி வாழ்த்து என்ற பாடலின் மூலம் தமிழின் பெருமைகளை உலகறிய செய்யும் வகையில் அற்புதமான ஒரு பாடலை எழுதி வழங்கியிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவின் சிறந்த கவிஞர் விருது பெறவிருக்கும் ஐயா அவர்கள், ஐயா அகநந்தன் ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். என் பாசத்திற்குரிய உமாபாரதி அம்மா அவர்களையும் வருக 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 என அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியவர்களுக்கு மீண்டும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தேன் தமிழால் தேன்மழை சாரல் மழையால் நம்மை சிறப்புரையாற்றி மகிழ்விக்க வந்திருப்பவர் ஸ்கை யோகா பேராசிரியர் அருள்நிதி ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் பாலிமர் அறிவியல் துறையில் உதவி தொழில்நுட்ப அலுவலராக கடந்த 30 வருடங்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். யோகா பேராசிரியராக வேதாத்ரி மகரிஷியின் தொண்டினை செய்து வருபவர். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் வழியாக திருமூலர் ஆய்விருக்கையில் தமிழ் பணியாற்றுபவர். திருமந்திர ஆய்வு இருக்கையின் ஒருங்கிணைப்பாளராகவும் மைய பொறுப்பாளராகவும் சேவை செய்து வருபவர். 6 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். சென்னை தஞ்சை செங்குத்தர் சங்கம் வழங்கிய சாதனையாளர் விருது, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழங்கிய திருமந்திர நல்லாசிரியர் விருது, ஆய்வாளர் மாமணி விருது போன்ற உயர் விருதுகளை பெற்றவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவர், ஸ்கை யோகா அமைப்பின் மேனாள் நிர்வாக அலுவலர், சென்னை தத்துவ பேரவையின் உறுப்பினர், திருமூலர் ஆய்வு இருக்கையின் கௌரவ ஆசிரியர், செம்மொழி தமிழாராய்ச்சி மையத்தின் உறுப்பினர் என பல அமைப்புகளில் திறம்பட தமிழ் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களை திருமந்திரத்தில் மந்திரம், தந்திரம், இயந்திரம் என்ற தலைப்பில் உரையாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, தங்களது தடையற்ற மடை திறந்த வெள்ளம் போன்ற தமிழ் அறிவியல் நனைய காட்டிருக்கும் எங்கள் செவிகளை தங்கள் தமிழ் தேனால் நிரப்ப வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி நன்றி. என்னுடைய அடுத்த கடமையையும் நீங்கள் முடித்து விட்டீர்கள். அவருக்கு வரவேற்புரை ஒரு எளியாக வரவேற்றிருக்கிறீர்கள். இது திரும்பவும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா அவர்களே, நீங்கள் உங்களுடைய உரையை இப்போது ஆற்றலாம். மிக்க நன்றி இளவரசி அவர்களுக்கு. தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம். நன்றி உரையையும் நீங்களே எல்லாம் கேட்டு சொல்லலாம் என்று உங்களிடம் பணித்தபடி நான் கேட்டுக் கொள்கின்றேன். வாங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்வான் அவை இணைய வழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்புல முதல் முறையாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த டாக்டர் உமாபாரதி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த கௌசி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இதில் இணைந்திருக்கிற அனைவருக்கும் இந்த எனக்கு வரவேற்பதில் நடத்திய பேராசிரியர் இளவரசி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது கொஞ்சம், அதாவது இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அந்த பவர் பாயிண்ட் கொடுக்கிற போது
இந்த சிறப்பாக கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா என்னை பத்தி சொன்னாங்க. நான் வந்து திருமந்திரத்துல எனக்கு திருமூலர் ஆய்விருக்கை அப்படின்னு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலயமாக வந்து அவங்க அந்த திருமந்திரத்தை உலகெங்கும் கொண்டு போறதுக்கான படிப்பாக கல்வியாக கொண்டு போறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அதுலயும் நான் இருந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறேன். அதே மாதிரி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கருத்தரங்குகள் நடத்திருக்காங்க. அந்த கருத்தரங்குகள் ஏற்பாடு பண்றதுலயும் எனக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்துச்சு. அந்த வகையில திருமந்திரத்தை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதால அவங்க டாக்டர் உமா பாரதி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான அளவுல தான் இருக்கும். திருமந்திரத்தை பத்தி நீங்களே சொல்லிட்டீங்க. அதுலயும் முக்கியமா அந்த அர்த்தமா சித்திகள் அதை பத்தியெல்லாம் ரொம்ப விளக்கமா கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு திருமந்திரத்துல மந்திரம், தந்திரம், எந்திரம். இந்த மந்திரத்தோட பெருமைகள் தான் அது முக்கியமா சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறதுக்கு இருக்கேன். முதல்ல என்னுடைய இறைவணக்கத்தோட ஆரம்பிச்சுக்கிறேன். 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் எய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தையில் வைத்தனை போற்றுகின்றேனே. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் 3 4 உணர்ந்தான் 5 வெண்டனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இறந்தான் உணர்ந்தெடுத்தேன். அந்த திருமூலர் வாக்கோடு என்னுடைய நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன். இப்போ இந்த திருமந்திரத்துல இந்த மந்திரம் அப்படிங்கிற வகையில மந்திரத்தோட பெருமைகள் அத கொடுக்கிற போது மந்திரம்னு சொன்னாலே பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும். அந்த தொல்காப்பியத்திலேயே மந்திரம்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழர்கள். அதாவது நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிறைமொழி மாந்தர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா இந்த மௌன நிலையில இருந்தவங்க. அதனால நிறைய தவம் பண்ணி தவத்தில் மேன்மையான நிலை அடைந்தவர்கள். அவங்க என்ன சொன்னாலும் பலிக்குமா. அப்ப அந்த மாதிரியான பலிக்கிற மொழிதான் அந்த மந்திரம் அப்படிங்கிறது. இந்த மறைமொழிங்கிறது வேதத்தின் மொழியாகவும் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து மறைபொருளாக சொல்றது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். பொதுவா பாத்தீங்கன்னா மந்திரம் அப்படிங்கிறது வந்து நினைப்பவர்களை காக்கக்கூடியது, மனதை திடப்படுத்துறதுக்காக அதை சொல்லப்படுகின்ற ஒன்று அப்படி சொல்றாங்க. இப்போ மந்திரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து அதாவது ஒரு தடவை சொல்ல பல தடவை அதை வந்து உரு போடுதல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உரு போட்டு சொல்ற போது அதுக்கு பவர் அதிகமாக இருக்குது அப்படி சொல்றாங்க. அந்த மாதிரியான அந்த பவர் அதை வந்து அந்த காலத்திலயும் சரி இப்பயும் கூட அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதுல சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி நாம வந்து ஒரு மின்சார ஒளியிலேருந்து கிடைக்கிற அந்த ஒளியை ஒருமுகப்படுத்தினா எப்படி நாம வந்து அந்த சந்திர மண்டலம் வரைக்கும் பாயும்னு சொல்ற மாதிரி இந்த சப்தங்கள்ல இருக்கிற ஒளி அதிர்வுகளை கூட நாம ஒருங்கிணைச்சு கொடுக்கிற போது அதனுடைய பவர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 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 மந்திரங்களை தான் பத்தி நம்ம இங்க பேச போறோம். இப்ப மந்திரம் அப்படின்னா என்ன? மனதின் திறனை உச்சபட்சமாக உயர்த்தி கொள்ளுதல் அப்படிங்கிறத சொல்றாங்க அறிஞர்கள். அப்ப இந்த மனோசக்தியை பெருக்கிக் கொள்றதுக்கான ஒரு வழிதான் மந்திரம். அதனாலதான் திருமூலர் ஏன் அதுக்கு மந்திரம்னு பேர் வச்சாரு. திருமந்திரத்துல திருமந்திர மாலை தான் அவரு அந்த முதல்ல அவர் அதை வச்சாரு. ஏன்னா அந்த மந்திரங்களால தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பாடல்கள் வந்து திருமந்திரத்துல உள்ள பாடல்கள் ஒன்னும் மந்திரங்கள் போல உள்ளது தான். ஏன்னா அந்த மந்திரங்கள்னா எல்லாமே பலிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சொன்னதுதான். இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா முதலே நம்ம சொன்னது மாதிரி நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்தது அப்படிங்கிற போது 3000 வருடம் அவர் வந்து தவம் இயற்றி அந்த கொண்டுட்டு வந்தால இதுக்கு மந்திரம், அது மந்திரத்துக்கு இணையான ஒரு பாடல்களை கொண்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப மந்து என்றால் மனம், திறம் என்றால் ஓர்மை நிலையில் ஒடுங்குதல்.
அப்ப மனதால் நினைப்பவர்களை காப்பதுதான் மந்திரம். அதே மாதிரி மனதால நினைக்கிற போது மனதுக்கு ஒரு திடமான ஒரு தன்மையை கொடுக்கிறது இந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களின் உச்சரிப்புல ஒரு அதிர்வியக்கம் அப்படிங்கிறது உண்டாகுது. அது உயிர்களிடத்துல ஒரு மாறுதலை ஏற்படுத்துது. அது பீஜாட்சரம் அப்படிங்கிற வீரியம் முக்கிய ஒரு எழுத்துக்களை அதை துணையாக வச்சுக்கிட்டு இந்த உயிர் ஆற்றல் இல்ல, உடம்புல இருக்கிற அந்த உயிர் ஆற்றல் அதை வளர்த்து சக்தி மிகுந்ததாக கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு இது சொல்லுவாங்க, சிவயோக சூத்திரத்துல ஞானாதிஷ்டானம் மாத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாத்திருக்காங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எழுத்து ஓசையில் உள்ள ஒரு சக்தியாக இருக்குதுன்னு சொல்றாங்க. பொதுவா ஞானாதிஷ்டானம் அப்படிங்கிற போது ஞானம் சொன்னா அறிவாக இருக்கிறது, அதிஷ்டானம் என்று சொன்னால் அடங்கி இருக்கிற இடம், அது அடங்கியுள்ள சக்தி. அந்த அதிஷ்டானம்னா அந்த அறிவாக இருக்கிற அந்த இதுல இருக்கிற சக்திய, அடக்கமாக இருக்கிற சக்தியை குறிக்கிறது தான் ஞானாதிஷ்டானம் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாத்திருக்காங்கிறது எழுத்தோசையில் உள்ள ஒரு தாய் சக்திய, அதுதான் மாத்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மரம்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், மரம்னு நம்ம சொல்ற போதே நம்ம கண்ணுக்கு முன்னால அந்த மரத்தை கொண்டு காமிக்கும், அந்த வடிவத்தை கொண்டு காமிக்கும். அந்த வடிவத்தை நமக்கு உணர்த்துற சக்தி தான் அந்த மாத்திருக்கா சக்தின்னு சொல்லுவாங்க. பொதுவா அந்த பிரபஞ்சத்துல ரெண்டு வகையான பிரபஞ்சம் சொல்லுவாங்க, பொருள் பிரபஞ்சம், சொல் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க. பொருளை அடிப்படையாக கொண்ட பொருள், அப்புறமா அந்த வார்த்தை சொல்லால சொல்ற போது அதை கொண்டு வர்ற ஒரு பிரபஞ்சம் சொல் பிரபஞ்சம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நட்சத்திரம், சூரியன், நிலவு, கடல், இது மாதிரி பொருள்கள் எல்லாம் அந்த பெயர்களால சொல்லி அழைக்கிற போது அந்த அழைக்கிறவங்களுக்கு அதனுடைய தன்மையும் வடிவத்தை கொண்டு காமிக்குமா. அதுதான் இப்ப நாம ஒரு கடல்னு சொன்னோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த கடலை கொண்டு காமிக்கிற ஒரு சக்தி, அதுதான் அந்த மாத்திருக்கா சக்தியோட ஒரு நிலை சொல்லலாம். இது எப்படி அந்த சக்தி அது எப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பிரபஞ்சத்துல ஒரு அட்டத்துக்கு பாலகர்கள் சொல்லுவாங்க. அது வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு அப்படிங்கிற வகையில அந்த 8 வகையில இருப்பாங்க. வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு. இதுல ஒரு சக்தி, அதாவது அது ஆளக்கூடிய பாலகர்கள் தான் அந்த அட்டத்துக்கு பாலகர்கள் சொல்லுவாங்க. அது குபேரன், ஈசானன், இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வர்ணன் என்று சொல்லப்படுகின்ற, வாயு என்று சொல்லப்படுகின்ற இந்த 8 அந்த அதிபதிகள், அவங்கதான் அட்டத்துக்கு பாலகர்கள் சொல்லுவாங்க. இந்த அட்டத்துக்கு பாலகர்களுக்கான சக்தியை கொடுக்கிறவங்க தான் அந்த அந்த சக்தி, அதாவது அந்த மாத்திருக்கா சக்தியை கொடுக்கிறவங்க. அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, திருமகள் என்று சொல்லப்படுகின்ற லட்சுமி, இவங்கெல்லாம் தான் அதுக்கு சக்தியை கொடுக்குறாங்களாம். அதுதான் திருமந்திர மாலையில ஒரு பாடல் கொடுக்கிறாரு. உரைத்த பிராமி, ஓதும் மகேஸ்வரி, வரைத்த கௌமாரி, சிந்த வைஷ்ணவி, இறைத்த வராகி, இசை இந்திராணி, வரைத்த சாமுண்டி, மா லட்சுமியே. அததான் பாத்தீங்கன்னா இங்க நம்ம இங்க சாம்பசிவ சிவாச்சாரியான்னு சொல்லிட்டு காளிகாம்பாள் கோயில், இங்க சென்னையில ஒரு காளிகாம்பாள் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது, தம்புசெட்டி தெருல. அந்த காளிகாம்பாள் கோயில்ல அர்ச்சகர், தலைமை அர்ச்சகராக இருந்தவர் ஐயா, அந்த ஐயா அவர் நான் அந்த பகுதியில இருக்கிற 82, 83 நான் அந்த பகுதியில வசித்த போது இந்த அவங்க இது மாதிரியான மந்திரங்களை கொண்டு அவங்க அந்த கோயில்ல நிறைய சத்தமா அந்த மந்திரத்தை பாடுவாங்க. அப்ப அந்த பாடுற போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திர அலை அதை அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருடங்கள்ல அந்த கோயில் ரொம்ப சிறப்பான ஒரு தன்மையை பெற்றது. அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். முக்கியமா அவர் தன்னுடைய பாடல்ல
அந்த இதை கொடுப்பாரு. அதாவது அந்த பிராமி, மகேஸ்வரி இவங்களெல்லாம் பத்தி அவர் கொடுக்குறாரு. அதனாலதான் அந்த பாடலை நான் கொடுத்தேன். இன்னும் ஒரு தடவை அதை பார்க்கறேன். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பீஜ அச்சரங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அச்சரங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல எந்தெந்த இடத்துல அது அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள்லாம் சொல்றாங்க. அதாவது மூலாதாரம், நம்ம உடம்புல இருக்கிற மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற நம்ம உடம்பின் நடுப்பாகம், அதுதான் மூலாதாரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மூலாதாரம், அதே மாதிரி நாவி என்று சொல்லப்படுகின்ற அந்த குரல் வலை எடுப்புற இடத்துல, இதயத்துல, கண்டத்துல, நாக்கு நுனி, தலை உச்சி போன்ற இடங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது வந்து அந்த அச்சரங்கள் அந்த ஒழித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த அச்சரங்கள் தான் பீஜ அச்சரங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பீஜ அச்சரங்களுக்கு ஓம்னு சொல்லப்படுகின்ற ஒரு மந்திரத்தை சேர்க்கிற போது அது பூரண சக்தியோட விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எந்த மாதிரியான அந்த 51 அச்சரங்கள் மொத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 51 அச்சரங்களும் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் ஞானவெட்டியான்கிற பாடம் இதுல அவர் கொடுக்கிறாரு. மூலாதாரத்துல 4 அச்சரங்கள் இருக்குது. முக்தி தரும் மூலத்தின் அச்சரமே 4. முதலான சுவாதிஷ்டானத்தில் எழுத்து 6. சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்த சக்கரம். அதாவது இந்த நம்ம சக்கரா சொல்லுவாங்க. அதுல வந்து முதல்ல மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானத்தை பொறுத்த வரைக்கும் 6 எழுத்துக்கள் கொண்ட அச்சரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மணிப்பூரகம், பத்தி தரும் பூரகத்தில் எழுத்து 10 அச்சரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே அடுத்ததாக இருக்கிற நெஞ்சு குழித்த இருக்கிற அநாகதம், அதுல பாங்கான அநாகத்தில் எழுத்து 26 அப்படிங்கிற 16 அச்சரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆக்கினை, பூர்வ மத்தியில இருக்கிற ஆக்கினையில விசுத்தியில 18 அச்சரங்கள். சித்திரமா விசுத்திதனில் எழுத்து 28 ஆகும். அப்ப 16 அச்சரங்கள் இருக்குது. ஆக்கினை என்று சொல்லப்படுகின்ற பூர்வ மத்தியில சித்திரமா அதாவது சிறந்த ஆக்கினையில் எழுத்து 2 அச்சரங்கள் இருக்குது. அதே மாதிரி சித்தி தரும் அம்பரம் என்று சொன்னால் தலை உச்சியில சகசாரம், அது எழுத்து 1 ஆச்சு. சார்வாகும் 51 அச்சரங்கள் சொல்லிட்டு இந்த 51 அச்சரங்கள் தான் அந்த பீஜ அச்சரங்கள் அமைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. இந்த அச்சரங்கள் தான் ஒன்றை ஒன்று சேர்ந்து நமக்கு இந்த பவர்ஃபுல்லான ஒரு நிலையை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியானது வந்து நம்ம உடம்புல மட்டும் இல்ல, கோள்கள் நவக்கோள்கள்லையும் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கோள்கள்ல இருக்கிற இதை பாத்தீங்கன்னா ஒன்னொன்னையும் வெவ்வேறு அந்த மொழி, அதுக்கு வந்து மொழி கிடையாது, ஒளி அலைகளுடைய அதுதான் கிரீம் ரீம் ஸ்கிரீம் அப்படின்னு சொல்றதுன்னா ஒளி அலைகளை வைத்து கொடுக்கப்படுகின்ற அந்த சப்தம் தான். சப்தம் அதுக்கு பொருள் பார்க்க முடியாது. நான் அதான் மந்திரத்துக்கு பொருள் தேடுறதை விட ஒளி அலைகளுடைய சப்த அலைகளுடைய அந்த இணைப்பு தான் அதுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு தன்மையை கொடுக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒளிக்கு ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த உருவத்தை, அந்த வடிவத்தை கொண்டு அதை உருவேற்றுறது அப்படின்னா பல தடவை, 100 தடவை, 108 தடவை. நாம எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு 108 தடவை அதை எழுதிட்டு வாப்பா, உனக்கு உடனே அது படிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை பல தடவை அதை உருவேற்றிக்கிட்டே இருக்கிற போது பாத்தீங்கன்னா அந்த எழுத்துக்களை அதுக்கு வந்து ஒரு உறுதி பெறுகிறது. அது அப்போது அந்த நாம என்ன காரியம் நினைக்கிறோமோ அதை படிக்கக்கூடிய தன்மை வருது. அப்போ வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் 7 வகையான செல்வங்கள் இருக்குது. அப்ப அந்த 7 வகையான செல்வங்களுக்கு பெறணும்னா இத மாதிரியான பக்தி மார்க்கத்துல இந்த மந்திரங்கள் தந்திரங்கள் கொண்டு அதை நாம உருவேற்றிக்க முடியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த மந்திரங்களை பயன்படுத்தி நமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்திரம், தந்திரம், எந்திரம், இந்த 3 வழி இருக்குது. இந்த மந்திரம், தந்திரம், எந்திரம் அப்படிங்கிறது 3மே
இந்த இறைவனை தொழுற மார்க்கம்தான். ஆனா இந்த இறைவனை தொழுவது அப்படிங்கிறது நமக்கு வேண்டியதை பெறுவதற்கான ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம எண்ணத்தால் பெற்றுக்கொள்றது, நினைப்பால் பெற்றது, தியானத்தால் பண்றது அப்படிங்கிற வகையில இத பெற்றுக்கொள்றது. மந்திரத்தை உருப்போடுதல், தந்திரத்தை பழக்கிக் கொள்ளுதல், எந்திரத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது சித்தர்கள் ஞானிகள் நமக்கு உருவாக்கி தந்த ஒரு தத்துவங்கள் தான் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த மந்திரம், தந்திரம், எந்திரம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு உள்ளம் இணைந்த முறையில இறை வழிபாட்டின் மூலமாக எல்லா ஆற்றல்களையும் பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த மந்திரம். ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில சமயத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரவாதிகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தொழிலாக எடுத்து மந்திரத்தை எடுத்து பண்றவங்க அது வந்து தீய வழியில அது உண்டானதால அதுக்கான இடையில பாத்தீங்கன்னா நம்ம சில சினிமா படங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த மந்திரவாதிகள் மாதிரி சொல்லுவாங்க, அந்த காகசம் அபு காக்கசம் திரண்டது சீசைன்னா உடனே அந்த மந்திரத்தை சொன்ன உடனே கதவு திறக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த இதை தூக்குறது, அதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு சுமந்து வர்ற அந்த சக்கரத்தை தூக்கிட்டு வர்றது எல்லாத்துக்குமே ஒரு மந்திரத்தை வச்சு எதிரிகளை தாக்குறது அப்படிங்கிற வகையில எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா அதே சமயத்துல இந்த மந்திரவாதிகள் வந்து அதாவது ஏமாத்துற வகையில அது பண்ணா அது வந்து அவங்களுக்கு தான் கெட்ட பலனாக முடியும் அப்படிங்கிறதையும், மனதுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது மனதுக்கு உறுதியோடு இருக்கிற போது அந்த பலனை நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த காத்தவராயன் அப்படிங்கிற படத்துல நமக்கு வந்து ஒரு காட்சி இருக்குது. அதை நம்ம இங்க பார்க்கலாம். இல்லாம ஏன் எப்படி ஓட்டிலே குறைக்கிறீங்க? ஏன் எப்படி ஓட்டிலே குறைக்கிறீங்க? தினமும் சும்மா கொடுத்தங்க பொட்டியா வச்சிருக்கு. போயா எடோ, നീ എന്നെ പോകാൻ പറയുന്നു, നീ എന്നെ പോകാൻ പറയുന്നു. ഞാൻ പോകണ്ട, നിന്നെ ഞാൻ പോകും. എന്റെ മന്ത്രശക്തി കൊണ്ട് ഈ ലോകത്തിനെ ഭക്തീകരമാക്കും. നോക്കുന്നു. ഓം ഹ്രീം ഹ്രീം വിശ്വാസം. மன்னிக்கலாம், இந்த மாதிரியே சொல்லியிருக்க. உங்களுக்கு என்ன வேணாலும் எல்லாம் மாத்திருக்க. അങ്ങനെ വഴിക്ക് இப்ப என்ன மனதாயம் மனசாயம் எடுக்காதீர்கள். இவன் செய்வது அத்தனையும் அக்கிரமம், அநியாயம். இவன் யாரடா புதியவன்? புதியவன் என்ன மச்சான், புரிஞ்சுக்கிட்டவன். ஆனா தெரிஞ்சதற்கு தெளிவா சொல்றான். நீ ஆசாந்து அடைக்க இவனை குறித்து எந்த செய்ய சாதிக்கும் இடம் கரணி என்ற மந்திர சக்தி காரணம். மனதின் திறத்தை பலப்படுத்த உதவும் வார்த்தைகளே மந்திரம். அதோடு மந்திரம், அதாவது தன்னுடைய திறமும் சேர்ந்து விட்டால் கண்ணை மயக்கும் ஜாலங்கள் எண்ணற்ற முறையிலே காட்டலாம். மனவலிமை இல்லாத கிளியுள்ளம் படைத்தவர்கள் இந்த ஜாலத்தை உண்மை என்று நம்பிவிடலாம். ஆனால் மன உறுதி படைத்த எவரும் இதை ஏற்கவும் இசையார், ஏமாறவும் மாட்டார். கேட்டோம். இந்த காட்சி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி வந்த திரைப்படம் வந்து காத்தவராயன் என்று சொல்லப்படுகிறது. அது வந்து மந்திரவாதிகளை பத்தி கொடுக்கறது தான் அது. அதுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனதை திடமாக வைத்திருக்கிறதுக்கு இந்த மந்திரங்கள் நமக்கு பேருதவியாக இருக்கும். அதுவும் கண்ணை ஒரு திறமாக வைத்திருக்கிறதுக்கும் இந்த மந்திரங்கள் நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றதுல தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு மகாத்மா காந்தி அவரை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கிற போது அவருக்கு இந்த இருட்டு இதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப பயம். அப்ப அந்த அந்த பயந்த நிலையில அவர் வந்து இருட்டுல போக மாட்டாரு, எங்கேயும் போக மாட்டாரு. அது அந்த ஒரு பயந்த நிலையில இருக்கிற போது அவரை வளர்த்து வந்த செவிலித்தாய் அம்பா என்று சொல்லப்படுகின்ற அந்த செவிலித்தாய் அவன் கூப்பிட்டு ராம நாமத்தை சொல்லிக்கிட்டே வா, ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு வா, உனக்கு அந்த பயம் அந்த இருக்காது உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த தீமைகள் எல்லாம் விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மந்திரத்தை கூட நம்பல, ஆனா அந்த அம்மா சொன்னதை நம்பி அவர் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுதான் அவருக்கு ஒரு ஆன்மீக பாதையை அமைச்சு கொடுத்தது அப்படின்னு அவர் இதுல எழுதுறாரு. அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா அவருக்கு இறுதி மூச்சில போட இந்த கோச்சே அவர் வந்து அந்த குண்டு பாய்கிற போது கூட
ராம் 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 என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை தான் அவர் சொன்னாருன்னு பார்க்கிறோம். அப்போ இருட்டுக்கு அஞ்சிய காந்தி உலகின் மாபெரும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆயுதமின்றி அகிம்ச வழியில எடுக்கிறதுக்கான ஒரு மன பிரிவை கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த ஒரு மந்திர சக்தி, ராம்ங்கிற மந்திர சக்தி, அது அந்த சக்தியை அவர் ஊன்றுகோலாக பயன்படுத்தினாரு. அதனால அதை முழுமையா அதை தன்னுடைய நிலையை உயர்த்திக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த பாசுபத மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற மகாபாரதத்துல அந்த பாசுபத மந்திரத்தை, அதாவது அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக, ஏன்னா அவர் அர்ஜுனன் ஒரு தவம் இருக்கிறார். அந்த தவம் அதாவது அவருக்கு அந்த பாசுபத அஸ்திரத்தை பெற்றுக்கிறதுக்கான மந்திரத்தை அதை கொடுத்து, நீ அதை போய் பண்ணினீங்கன்னா சிவனுடைய அந்த இது கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அதுக்காக போய் தவம் பண்றாரு. அப்ப தவம் பண்ற போது அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு இந்திரன் முதலான எல்லாரும் இடையூறு வர்றாங்க. அப்போ ஒரு அசுரன் என்ன பண்றாரு, பன்றி உருவுல அவருக்கு இடைஞ்சல் கொடுக்குறாரு. அப்போது தன்னுடைய அம்பை கொண்டு அந்த பன்றிய கொல்றார். அதே சமயத்துல சிவனும் அந்த பன்றிய கொல்றார். அப்பதான் யாருடைய அம்புல அது விழுந்தது அப்படின்னு 2 பேருக்கும் தகராறு வருது. பிறகு அவருடைய அர்ஜுனனுடைய அந்த வில் வித்தையை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு அந்த பாசுபதம்ங்கிற அஸ்திரத்தை கொடுத்து, நீ பயன்படுத்தி, உனக்கு தேவையான போது பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்ற. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அஸ்திரம் எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. அதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு தகுதி வேணும். அப்ப அந்த தகுதி இருக்கிறா பார்த்துட்டு தான் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பெரிய தவம் பண்ணி அதுக்கு ஒரு மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அவர் அந்த பாசுபத மந்திரத்தை கொண்டு அந்த பாசுபதம் அப்படிங்கிற அஸ்திரத்தை பெற்றார் அப்படின்னு ஒரு வரலாறு பார்க்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதுல கோவலன் அவன் காட்டு வழியாக போயிட்டு இருக்கான். கோவலன், கண்ணகி, கௌத்தியடிகள் 3 பேரும் மதுரைக்கு போறாங்க. அந்த மதுரை காண்டத்துல வரப்போது அந்த ஒரு இதுக்கு காட்டு வழியில போயிட்டு இருக்கும் போது ஒரு அணங்கு, அதாவது வனப்பேய், இந்த பேய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோவலனை அந்த ஒரு இதுல அவனை மாத்துறதுக்காக அந்த மாதவியோட தோழி வயந்தமாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்ணின் வடிவம் கொண்டு காதலன் அந்த கோவலன்ட்ட அந்த இனிமையான பேச்சு கொடுத்து பேசுது. அப்ப ஒரு நிமிடம் அவன் யோசனை பண்ணி பார்த்தான். அவனுக்கு வயந்தமாலை தெரியும். வயந்தமாலை எப்படிப்பட்டவள், நல்லா அழகா இருப்பாங்களுக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல அவர் வர்றதுக்கான காரணம் இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்றதுக்காக என்ன பண்றான், அந்த ஒரு கொற்றவை மந்திரம், பாய்கலை பாவை மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரத்தை சொன்ன உடனே இந்த வனசாரிணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பேய் அது அவன் காலில் விழுந்து, தவறு புரிஞ்சுட்டேன், இதை நீ யார்கிட்டையும் சொல்லாத, கவுந்தி அடிகள்கிட்ட கண்ணையிட்ட 2 பேர்த்தையும் நீ யார்கிட்டையும் இதை சொல்லாது அப்படின்னு சொல்லி அது மறைஞ்சிடுறது அப்படின்னு சொல்லி அந்த காப்பியத்துல கொடுக்குறாங்க. இப்போ இதுல என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இலக்கியத்திலையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மந்திரங்களை பத்தி மந்திரங்கள்ல என்ன மாதிரியான மந்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ற போது பாத்தீங்கன்னா, முதன்மையான மந்திரம் அப்படி சொன்னா இந்த பிரணவ மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரம் தான். மந்திர யோகத்துல ஓம் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரம். தாரகம் என்று சொன்னால் எப்படி ஒரு கடலை கடக்கிறதுக்கு நாம ஒரு போட்டு யூஸ் பண்ற, போட்டை பயன்படுத்துறது இல்ல, கப்பலை, அந்த மாதிரி ஒரு தாரகம்ங்கிறது அந்த துன்பக்கடலை தாண்டுவதற்காக நமக்கு பண்ணப்பட்ட ஒரு ஓடம், அதுதான் அந்த தாரகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரம். அந்த மந்திரம் என்னன்னா இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம். அந்த ஓம்ங்கிற மந்திரத்துல தான் எல்லா வேதங்களும் மந்திரங்களும் பிறந்தன. இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரங்களால தான் நிரம்பி இருக்கிறது அப்படி சொல்றாங்க. அந்த ஓம்ங்கிற அந்த பதத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகரம், உகரம், மகாரம்
அப்படிங்கிற 3 பதங்களை கொண்டதாக இருக்கிறது. அந்த 3 பகரங்கள், அதாவது அகரம்ங்கிறது உலகமெல்லாம் பரவி இருக்கிறது, உகரம்ங்கிறது உடம்புல உள்ளார நம்ம உடம்புல பொருந்தி இருக்கிறது, மகரம்ங்கிறது ஒளியோட பொருந்தி உகரத்தையும் இகரத்தையும், அதாவது அகரத்தையும் உகரத்தையும் இணைக்கக்கூடிய நிலையில இருக்கிறது. அதுதான் மகாரம்ங்கிறது. அப்ப நாம நினைக்கிறது எல்லாம் பிரபஞ்சத்துல வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறதுன்னா அது இந்த பிரணவ மந்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல அந்த ஒரு பாடல் கொடுக்குறாங்க. ஓர் எழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து இருவதாய் மூவெழுத்தாலே முளைக்கின்ற சோதியை மாவெழுத்தாலே மயக்கமே உற்றது அப்படின்னு சொல்லி அந்த ஓர் எழுத்து தான் மூவெழுத்தாகவும் இருந்து அந்த ஜோதியாக அந்த அந்த அதாவது நம்ம என்ன சொல்றோம், அந்த அருட்பெரு ஜோதியாக விளங்குகிறது சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விளங்குது அப்படின்னு சொல்லி அவரை திருமந்திரத்துல அந்த பாடலை கொடுக்குறாரு பாக்குறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல இன்னொரு மந்திரம் சொன்ன மந்திரத்தை பத்தி கொடுக்கிற போது, வரந்தது மந்திரம் பல்லுயிர்க்கெல்லாம் வரந்தரும் மந்திரம் மாய்த்திட வாங்கி துறந்திடும் மந்திரம் சூழ்பகை போக உறந்திடும் மந்திரம் உரம் தரும் மந்திரம் ஓம் என்று எழுப்பே. அந்த ஓம்ங்கிற மந்திரம் இருக்க அது இந்த அதாவது பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த உயிர்களுக்கெல்லாம் வரந்தரும் மந்திரமாக இருக்குது அந்த ஓம்ங்கிற மந்திரம். அதாவது உயிர்கள் நாம எல்லா உயிர்களும் கேட்கிறோம். அதாவது நாம இங்க இருந்து கேட்கிறோம், அங்க ஜெர்மன்ல இருந்து ஒருத்தர் கேட்கிறாங்க, அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் கேட்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறது தான் அந்த பறந்து இருக்கிற மந்திரம் அப்படி சொல்றாரு. இந்த அது மாய்த்திட வாங்கி அப்படின்னா அதாவது குற்றங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அது துறந்திட மந்திரமாக இருக்கிறது, பகை போக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்குள்ளாரே இருக்கிற உரம் தரும் மந்திரம் அப்படின்னா நமக்கு ஒரு உறுதியான தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது கொடுக்கிறாரு. அப்போ அந்த அந்த அகர உகர மகரம் அப்படிங்கிற அந்த ஓம்ங்கிற மந்திரம் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம் அப்படிங்கிற அந்த ஒளி மார்புல இருந்து உச்சந்தலை வரைக்கும் சப்த அலைகளாக பரவுகிறது. ஊங்கிற அந்த சப்தம் இடுப்புல இருந்து மார்பு வரைக்கும் வருது. ஆங்கிறது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும் போது இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு பரவிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தான் அந்த உடம்பு பூரா பரவிக்கிட்டு இருக்கிறது அந்த அகர உகர மகரமாக பரவிருக்குது. இத முதல்ல பாத்தீங்கன்னா நாவுக்கரசர் ஒரு பாடல்ல கொடுக்குறாரு, ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே. இது எங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருவையாறுல அவர் கண்டேன் அவரது பாதம் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லி அவர் இறைவனும் இறைவியும் அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்ப அந்த திருவடியை பார்த்த பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷத்துல அவர் பாடுறாரு. அப்புறமா அந்த கோயிலுக்கு போறார். அதுல 7வது பிரகாரத்துல வர்ற போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஐயாரப்பான்னு சொல்றாரு. அப்ப ஐயாரப்பான்னு சொல்ற போது எதிரொலியாக ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பான்னு 7 தடவை ஒழிக்குது. அப்ப அதுதான் அவர் இந்த ஓசையாகவும் ஒளியாகவும் இருக்கிறாய் அப்படின்னா இவரு ஓசை எழுப்புறாரு, அது ஒளியாக நமக்கு வருகிறது. அப்படிங்கறதாலதான் ஓசை ஒளி எல்லாம் ஆனாய் நீயே அப்படின்னு சொல்லி ஒரு தேவாரத்தை அவர் கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த மந்திரங்கள் எப்போதுமே உத்தமமான மந்திரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாடல் கொடுக்கிறாரு. அதுதான் எய்தி வழிபடில் எய்தாத எல்லாமே கிடைக்குங்கிறார். எய்தி வழிபடில் இந்திரன் செல்வமும் எய்தி வழிபடில் என் சித்தி உண்டாகும். இப்ப சொன்னாங்க இல்லைங்களா 8 வகையான சித்திகள், அந்த சித்திகள் எல்லாம் இந்த மந்திரங்களை கொண்டு நம்ம பூஜிக்கிற போது உண்டாகும். எய்தி வடிவில் எய்தி முக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மந்திரங்களை ஒரு யோகமாக செய்யறது அப்படின்னு பாக்குற போது இந்த மந்திரங்களை சொல்ற போது நம்மளை சுத்திலே ஒரு அலை இயக்கம் உண்டாகுது. அது பிரபஞ்ச சக்தியோட இணைந்து நமக்கு எல்லா வகையான ஆற்றலையும் எண்ணங்களையும் செயலுக்கு வருவதாக நமக்கு உண்டாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நமக்கு அது மட்டும் இல்லாம நம்மளை அறியாமலேயே இந்த மந்திர யோகமாக நாம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஒரு நாளைக்கு 21,600 தடவை அந்த மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கோம். அப்ப வெளியிடுற மூச்சு ஹா என்றும் உள்ளிழுக்கக்கூடிய மூச்சு ச. அப்ப
அந்த இரண்டும் சேர்ந்துதான் ஹம்சம் ஹ இம் இம் சேர்த்து ச என்கிற வெளியெடுக்கிற உள்ளே இருக்கிற மூச்சு சம் அந்த ஹம்சம் அதுதான் வந்து அந்த ஓங்காரத்துக்கு வந்து அடிப்படையான அம்சம். அதுதான் மந்திரமாக இருக்கிறது. இப்ப நாம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிற போதெல்லாம் அந்த ஓங்காரத்தை நம்ம ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் 21,600 தடவை. அது எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒரு நாளைக்கு 600 தடவை மூலாதாரத்திலையும் 6000 தடவை சுவாதிஷ்டானத்திலையும் மணிப்பூரகத்துல 6000 தடவை அப்படி சொல்லி மொத்தம் 21,600 தடவை நம்ம நம்ம மந்திரத்தை சொல்லாமலேயே நாம மூச்சு வழியாகவே இயக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்க. இந்த மந்திரங்களை எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 வகையான அந்த நிலையில கொடுக்குறாங்க. ஓம் ஈசானிய நம, ஓம் தத்புருடாய நம, ஓம் மகாராய நம, அகோராய நம, ஓம் வாமதேயாய நம, ஓம் சத்யா. அதாவது இறைவனுக்கு 5 திருமுகங்கள் சிவனுக்கு சொல்றாங்க. அந்த ஈசான்யம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியவதி. அது வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, தலை, உச்சி, முகம், நெஞ்சு, குய்யம், பாதம் அப்படிங்கிற வகையில அமைஞ்சிருக்குது. இததான் வந்து அந்த மந்திரங்கள் குறிக்கிற முறையாக கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நமசிவாய சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரத்தை பற்றிய பெருமையில திருமந்திரத்துல நிறைய பாடல்களை கொடுக்கிறார். அந்த பாடல்ல பஞ்சாட்சரத்தை பற்றி கொடுக்கிற போது அதுல 5 வகையான பஞ்சாட்சரங்கள் கொடுக்கிறாரு. ஒண்ணு சூல பஞ்சாட்சரம் நமசிவாய என்று சொல்லப்படுகின்ற அந்த அது வந்து நமசிவாயங்கிறது வேத முறையில் அமைகிறது. நம்ம சமய குருகள் மூலமாக உபதேசமாக பெற்றுக்கொள்றது. அப்ப ஒரு தீட்சையாக பார்க்குது. அதாவது சாதாரண பக்குவிக்கு உறவுகிறது. அதாவது நம் இருமை மறுமை இந்த பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற சிவாய நம என்று சொல்லப்படுகிறது. அது வந்து ஆகம முறையில ஒரு ஞான குரு மூலியமாக தான் இருக்கணும். இப்போ ஒரு குருவிட்ட போறோம், குரு வந்து நமக்கு ஒரு உபதேசம் பண்றார். அப்ப எப்படி அந்த கல்லாலில் புடைய வந்த அந்த தட்சிணாமூர்த்தி இந்த 4 கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு குரு நமக்கு உபதேசமாக கொடுக்கிறது தான் அந்த சிவாய நம அப்படிங்கிற மந்திரம். அது வந்து தீவிர பக்குவி, அதாவது ரொம்ப அதுக்கான தீவிரமான பக்குவம் கொண்டவர்கள் அந்த சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முக்தி பயனை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சொல்லும் போதே அது முக்தி பேருக்கு கொடுக்கக்கூடியதாக ஞான சித்தியை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுல அவர் சொல்ற போது 5 பெருமையே அகலிடமாவதும், 5 பெருமையே ஆலயமாவதும், 5 பெருமையே அறவோன் வழக்கமும், 5 வகை செய்யும் வாழும் மாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்குது அந்த சிவாய நம உடம்புல எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆலயங்கள்லயும் எப்படி அமைஞ்சிருக்குது, கற்பகிரகத்துல சி, அர்த்த மண்டபத்துல வா அப்படிங்கிற வகையிலும், மகா மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வெளியில இருக்கிற மண்டபத்துல யாவாகவும், கூத்தபிரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த இது வந்து எழுப்பக்கூடிய அந்த அந்த இடத்துல இருக்குது. பலிபீடத்துல மா என்று இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நேரம் கருதி நான் வந்து கொஞ்சம் வேகமா கொண்டுட்டு போறேன். அதே மாதிரி நமச்சிவாய மந்திரம் அப்படிங்கிறது சூல பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகின்றது. அது வந்து அதுவும் உடம்புல எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத அவருடைய பாடல்கள்ல மூலமாக கொடுக்கறத பார்க்கிறோம். அதே மாதிரி சிவாய நம அப்படிங்கிற சூட்சும பஞ்சாட்சரத்தை அவரு தெல்லமுதூர சிவாய நம என்று உள்ள அமுதூர ஒரு கால் உரைக்கின் வெள்ள அமுதூர உருந்திய உண்ணாதவர் துல்லிய நீர் போல் சுழிந்தவாறே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமுதம் சுரக்கிற ஒரு நிலைய இந்த இடத்துல சூட்சும பஞ்சாட்சரத்து மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறாருன்னு பார்க்கிறோம். அதே மேல அதிசூட்சும பஞ்சாட்சரம் என்று சொல்லுகின்ற காரண பஞ்சாட்சரம், அது சிவய சிவ என்று சொல்லப்படுகின்ற அந்த பஞ்சாட்சரம். அது வந்து சிவாய நம்ம இந்த உள்ளத்தை வெளியே சொல்லாது நம்ம உள்ளுக்குள்ளாரே அந்த சிவய சிவ என்று அந்த ஒரு நிலையில கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துறோம். நேரம் அதிகமா நான் அப்படியே கொஞ்சம் வேகமா கொண்டுட்டு போறேன். இந்த மகா காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகின்ற சிவ சிவ அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தையும் நம்ம பார்க்கிறோம். சிவ சிவான்னு சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னா சிவசிவா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும் அப்படின்னு சொல்றாரு. அவரே சொல்றாரு, சிவசிவ என்கிற தேவருமாவ
சிவசிவ என்கிற சிவகதி தானே அப்படின்னு இந்த பிறவிகள் எல்லாம் தீவிர அந்த பிறவி பயனெல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த பிறவிகளுக்கான கலைகளிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே அடுத்ததாக பாத்தீங்கன்னா சீன்னு நம்ம ஓட்டுறோம் இல்லைங்களா, சீன்னு விரட்டுறோம்ல, நாய் விரட்டுற மாதிரி, அது நாயோட்டு மந்திரம்னே சொல்றாரு. நாயோட்டு மந்திரம் நான்மறை வேதம், நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம், நாயோட்டு மந்திரம் நாதாந்த ஜோதி, நாயோட்டு மந்திரம் நாம் அறியா மந்திரம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு பாடலை கொடுத்திருக்காரு. சி அப்படிங்கிற ஓர் எழுத்து மந்திரத்தை, ஓர் எழுத்தே அந்த அந்த மகா மனு என்று சொல்லப்படுகின்ற அந்த மனுவாக அந்த ஒரு பஞ்சாட்சர மந்திரத்துல அதுக்கும் ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அவர் கொடுக்கிறாரு. இது மாதிரி இந்த நமச்சிவாயம் சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற அந்த இதை 108 தடவை மாத்தி கொடுக்குறாங்க. அதையும் பாத்தீங்கன்னா அதையும் மாத்தி மாத்தி சொல்ற போது அதுக்கு ஒரு சிறந்த பலன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சாதாரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பஞ்சாட்சரத்தை மாற்றி சொல்லக்கூடிய அந்த மாதிரி இடம் மாற்றி சொல்லிக்கிற போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறது அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த திருமந்திர மாலையில மந்திரத்தின் வழியாக 8 வகையான தொழில்கள்லாம் செய்ய முடியும், அட்ட கர்மங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய பேராசிரியர் அறிவொளி அவர்கள் தன்னுடைய நூல்கள்ல அவர் கொடுக்கிறார். அந்த அந்த அதுல கொடுத்ததுதான் அவர் வசியம், ஆகரணம், ஸ்தம்பனம், வேதனம், மோகனம், உச்சாடனம், வித்துவேடனம், மாரணம், இந்த வகையான மந்திரங்கள் ஒன்னும் வசியம்ங்கிறது கவர்ச்சி ஆற்றலை கொடுத்து தன்பால் ஒருத்தரை வசியப்படுத்துறது, அதுக்காக உள்ளது. ஆகரணங்கிறது ஒருத்தர் நம்மளை நாடி வரணும் அப்படின்னா அந்த அழைப்பாற்றலுக்கான ஒரு மந்திரத்தை சொல்றது. ஸ்தம்பனம்னா யாராவது நம்ம கெடுதல் செய்ய வரும்போது அந்த தவிர்க்கிறதுக்கான ஒரு ஸ்தம்பனம். வேதனம்ங்கிறது நிலைக்குலைய வைக்கிறது, நம்மளுக்கு எதிராளியிலே நிலைக்குலைய வைக்கிறது. மோகனம்ங்கிறது எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. உச்சாடனம்ங்கிறது எல்லாருக்கும் நன்மை செய்கிறதுக்கான ஒரு இது. வித்து வேடனம் அப்படிங்கிற போது தீயவர்களிடம் பாதுகாக்கிறதுக்கு. மாரணம்ங்கிறது மும்மலங்களை அகற்றுறதுக்கான ஒரு தன்மையை கொண்டதாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி வள்ளலாருடைய மகாமந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படுகின்ற அந்த அருட்பெருஞ்சோதியாக இந்த இறைவனை நம்ம வழிபடுறதுக்கான மந்திரத்தை ஒரு வள்ளலார் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதுவும் ஒப்பற்ற ஒரு தயவுடைய அறிவுபூர்ணமான ஒரு நிலையை பார்க்கிறோம். அதே மாதிரி மந்திரங்களை எப்படி உச்சரிக்கணுங்கிற முறையை பத்தி கொடுக்குறாங்க. அது உரையாக, அதாவது சத்தமா சொல்ற போது அது உரை வைகரி என்று சொல்லப்படுகின்றது. தன்னுடைய செவிக்கு மட்டும் கேட்கிற மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல போன உடனே ஓம் நமச்சிவாயன் காதல் ஓதுவாங்க. அப்ப அதுக்கு உபாட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த மந்திர நிலையில கொடுக்கறது. அப்ப அது என்னன்னா வைகரிங்கிறது தனக்கு மட்டும் கொடுக்கறது, உபாட்சிங்கிறது தனக்கும் பிறருக்கும். இப்போ ஒரு இடத்துல போய் நாம ஒரு அர்ச்சனை பண்ண போறோம், சங்கல்பம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சங்கல்பம் பண்ற போது நமக்கு இறைவனுக்கும் இடையில ஒரு இதை கொடுக்கறது அப்படிங்கிற வகையில அதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மானசீகம்ங்கிற ஒரு இதை கொடுக்குறாரு. அதுதான் உயர்ந்த நிலையில கொடுக்கறது. அதாவது உதடுகள் அசையாமல் மனதினால் மந்திரத்தை நினைத்து ஓதுதல். அப்ப மனசாலே நினைச்சுக்கிறது. அந்த வழிபாடு கூட பாத்தீங்கன்னா அந்த அக வழிபாடு என்று சொல்லப்படுகின்ற மனதால் நினைக்கிறது. அப்புறம் அதுல நாயன்மார்கள்ல பூசலார் என்று சொல்லப்படுகின்ற நாயன்மார் மனதாலேயே ஒரு கோயிலை கட்டினார், அதுக்குதான் இறைவன் வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மானசீகமான முறையில உச்சரிக்கிற மந்திரங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது அப்படி சொல்றாங்க. இதையும் தாண்டி சுத்த மானசம் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது எல்லாத்துக்கும் மேலான ஒரு மந்திரங்களின் மெய்ப்பொருள் உணர்ந்து அறிவுடன் கலந்து நிற்கிறது ஒரு உயிர் அப்படிங்கிற வகையில முழு பலனை கொடுக்கக்கூடிய, பிறவி பிணியை நீக்கக்கூடியது, பிறக்கும் இறக்க இல்லாத ஒரு நெறியை கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம் தான் அந்த அகவழிபாடாக இருக்கிற அந்த மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில மந்திரங்களை பத்தி சொல்றாங்க. அடுத்தது திருமந்திரத்துல நாம சக்கரங்களை பத்தியும் கொடுக்கிறாரு. சக்கரங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சக்கரங்கள்லாம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது நாம ஒரு மீடியமாக, அதாவது நாம மந்திரங்களை ஒரு இடத்துல பதிய வச்சு அதன் வழியாக நம்மளுக்கு ஆற்றலை பெற்றுக்கொள்றது
அப்படிங்கிறதுக்காக இந்த சக்கரங்களை போடுவாங்க, மந்திரங்களை உருவேற்றுதல் அப்படிங்கிற வகையில. கோயிலுக்கெல்லாம் போன பாத்தீங்கன்னா ஒரு சக்கரத்தை வச்சுதான் தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு பவர் அதிகமா இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரங்களை அதுல கொண்டு போய் வச்சு அந்த வெறும் கல்லை வச்சா வராது. அந்த கல்லுக்கு உரிய மந்திரங்களை கொடுக்கறதுக்கு அந்த சக்கரங்கள் முக்கியமாக இருக்கு. அதே மாதிரி சக்கரங்களை அவர் கொடுக்கிறாரு. திருவம்பல சக்கரம், திரிபுரை சக்கரம், ஏரொளி சக்கரம், வைரவி சக்கரம் என்று சொல்லப்படுகின்ற பல சக்கரங்களை கொடுக்கிறாரு. ஆனா அதெல்லாம் நமக்கு நேரம் அதிகமாக இருக்கிறதால முழுமையா சொல்ல முடியல. இது ஒரு மீடியமாக இருக்கிறது. அந்த ஒரு சக்தியை உருவத்தை கற்பனை செஞ்சுக்கிட்டு அதை முழுமையா பயன்படுத்திக்கிறது, அதை உயிர்கலப்போடு நம்மளை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. திருவம்பல சக்கரம் பற்றியும் வைரவ சக்கரத்தை பற்றியெல்லாம் நிறைய கொடுக்குறாரு. இருந்தாலும் நேரத்துக்கு கருதி நான் இதை முழுமையா இன்னொரு வகையில கொண்டு போறேன். அதே மாதிரி தந்திரம் அப்படி சொன்னா இது எப்படி நம்ம ஒரு பிரேயராக எப்படி வழிபாட்டுல கொண்டுட்டு போறது அப்படிங்கிறது வகையில தான் இந்த மந்திரங்கள் தந்திரங்களை இந்த தந்திரமாக கொண்டுட்டு போறது. மந்திரங்களை நாம செஞ்சோம், இப்போ அதாவது எந்திரமாக வடிவமைச்சிட்டோம். இதை எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற வகையில தான் இந்த தந்திரம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப வாழ்வின் நலத்துக்கும் செம்மைக்கும் உயர்வுக்கும் லட்சியத்துக்குமான சந்தர்ப்பங்களை தேர்ந்தெடுத்து அதனை திருப்பி திருப்பி மனதில் சொல்ல விடுதல், அதுதான் மந்திரம்ங்கிறது. இந்த எந்திரத்தை வாழ்வில் பயனாக்கி கொள்தல், ஒரு பிரேயராக கொண்டு பண்றது. இப்ப அந்த அக்னி ஹோத்திரான்னு சொல்லி பார்க்கிறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எப்படி நம்மளுடைய யாகங்கள் வளர்க்கறதுக்கு இந்த மந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மந்திரங்கள் மூலியமாக யாகத்தை நம்ம கொண்டு போய் அதுல பாத்தீங்கன்னா நாயன்மார்கள்ல திருநீலநக்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாயன்மார் இருக்காரு. அவர் அந்த யாகம் வளர்க்கறதுல ரொம்ப பெரிய, அவர் யாகம் வளர்த்து அந்த மந்திரங்கள் சொன்னா அந்த அந்த அவிர்வாகத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்திரனே கீழே இறங்கி வருவாராம். அந்த மாதிரி ஒரு பெரிய பவர்ஃபுல் மந்திரங்களை எல்லாம் கொண்டு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா மந்திரங்கள் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வேதாத்திரி மகரிஷி எங்களுக்கெல்லாம் ஒரு மந்திரத்தை கொடுக்கிறாரு. அது என்ன, அருட்காப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த மந்திரம். வாழ்க வளமுனுங்கிற ஒரு மந்திரம் தான். அதை விட அது ரெண்டு பேரையும் இணைக்கிறது, சொல்றவங்களுக்கும் கேட்கிறவங்களையும் இணைப்பு கொடுக்கிறது. வாழ்க வளமுடன் என்று சொல்லி ரெண்டு பேரை இணைக்கக்கூடியதாக இருக்குது. அதை தவிர நம்மளை எல்லாம் காக்கக்கூடியதாக ஒரு அருட்காப்பு மந்திரம் கொடுக்கிறாரு. அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வழித்துணை மந்திரம் என்ற வகையில அருணகிரிநாதர் மந்திரம் கொடுக்கிறாரு. விழிக்கு துணை திருமண் பல பாதங்கள், மெய்மை கொண்டா மொழிக்கு துணை முருகாவின நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரதோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிரோன்னு அப்படின்னு சொல்லி அந்த வழித்துணைக்கு நம்ம போற போது எப்ப வெளியிலாம் நம்ம கிளம்புறோமோ இந்த பாடல் நம்ம சொன்னோம்னா அந்த முருகனுடைய வேல் நம்மளை காக்கும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்றார். அதை தான் நாம இங்க பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி மந்திரங்கள் நமக்கு எல்லா வகையிலையும் காப்பாகவும் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மந்திரங்கள் மூலியமாக பலவிதமான நாதங்களை கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது திருமந்திரத்துல மணிக்கடல் யானை வார்குடல் மேகம் அணி வண்டு தும்பி வலைபேரி கை யாழ் தனிந்து 7 நாதங்கள் இவைய 10 தனிந்தவர்களால் பார்க்க ஒண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த 10 வகையான அந்த இதை நாம தியானத்திலையும் மந்திரங்கள் சொல்லிட்டு வரப்போது கேட்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ சில பேர் சொல்லுவாங்க மந்திரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல மந்திரங்களை சொல்லிட்டு வரும்போது இந்த பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசைன்னு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த 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 ஓசை ஊக்குற ஓசையை கூட நம்ம கேட்க முடியும் எப்ப மனம் ஒன்றிலிருந்து அந்த மந்திரங்களை நாம மனதால நினைக்கிற போது கேட்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ மந்திரங்களுடைய பயன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அன்புருகி அகங்குடைந்து மந்திரத்தை ஓதி உணர்த்தி வர இந்த பிறந்து இறக்கிறது அப்படிங்கிற தொல்லை நீங்கும். அதே மாதிரி இரவா பெருநெறிங்கிற ஒரு மரணம்லா பெருவாழ்வு கிடைக்கும். பிறவியின் பயன்கிறது மந்திர வழிபாடு தான். இந்த மந்திர மொழியாவது நிறைமொழி மாந்தர் மௌன நிலையில் கொடுத்தது. இதனால பகை ஒழியும், நட்பு சேரும், தீமை அழியும், நன்மைகள் சேரும். அது மாதிரி இறப்பு தவிர்க்கக்கூடியதாகவும் மருள் மாயக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படி சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த இணைய வழி சேர்ந்திருக்கு அவங்க கேட்ட எல்லாருக்கும்
என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு தடவை சொல்லி இந்த மீண்டும் ஒரு தடவை வர்ற போது கொஞ்சம் விரிவா கொடுக்குறேன் அப்படி சொல்லி நான் இந்த இதை உரையை நிறைவு கொண்டுள்ளது. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. இது மிக அந்த அகன்ற கடல் போல இருக்கிற விஷயத்தை நாங்கள் சுருக்கமாக இந்த 45 நிமிடத்துக்குள்ள கொடுக்குறேன்னு சொன்னா அது கஷ்டம்தான், சரியான கடினம் தான். அதை நீங்கள் சொன்னது மிக அந்த அற்புதமாக இருந்தது. சிலது உங்களால விரிவாக சொல்ல முடியாது என்ற சொல்லுவதற்கு நேரமும் போதாது என்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இதுல நீங்க சொன்னதுல நான் அந்த மந்திரம் என்றதை பற்றி மந்திரங்களோட விளக்கத்தை சொல்லி அடுத்தது நீங்க யந்திரம் என்றது சொன்னது அது எனக்கு ஞாபகம் வந்தது. 83ஆம் ஆண்டுதான் முதலாக நான் ஒரு பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை நிணநீர் விழாவு என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த கும்பாபிஷேகம் செய்யற நேரத்துல என்ன செய்வாங்க என்றால் அந்த மந்திரங்களை யந்திரத்துக்குள்ள அடைக்கிறார் செப்பு தட்டுல. அது அடக்கிறது கூட ஒரு தெற்பைக்கு ஊடாக அந்த மந்திரத்தை செலுத்துவாங்க. தெற்பை மந்திரத்தை ஒரு கம்பி, எலக்ட்ரிக் கம்பி, அந்த செப்பு கம்பியால போல அது கொண்டு போய் அந்த மந்திரத்துல ஜாயின் பண்ணும். அதை கொண்டு போய் ஒரு லிங்கத்துக்கு கீழே ஒரு எங்களோட சுவாமியோட அது கீழே வச்சு மூடி செய்வாங்க. அது பேசும் என்று சொன்னது அதுதான் நீங்க அந்த யந்திரத்தை நீங்க எப்படி அதை பதிவு செய்து கொடுப்பாங்கன்றதை நீங்க சொன்னது எனக்கு உடனே ஞாபகத்துல வந்தது. மிக சிறப்பாக இருந்தது. நெட்டது அந்த சக்கரங்கள் பற்றி சொன்னது. அந்த சக்கரங்களை அந்த பயன்படுத்துறது, அது கும்பாபிஷேகத்துக்கு இதை கொண்டு போய் அதுல சொல்றது. அந்த வேதாத்திரி மகரிஷியில சக்கரங்கள் இதெல்லாம் நானும் வேதாத்திரி மகரிஷியில இது படிச்சு நான் பிரம்மஞானம் பெற்று இருக்கிறேன். அப்ப அந்த அதுல எல்லாம் ஒரு பின்பக்கத்தால எனக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. மிக சிறப்பாக இருந்தது. அந்த ஒலி அலைகள் மற்றது நீங்க சொன்னீங்க சூரியனுக்கு ஒரு ஒலி அலை இருக்குது. அப்படி என்ன எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், அப்ப சூரியன் கிரகத்துல அந்த சுழற்சியில கேட்கிற ஒலி இந்த மந்திர ஒலியாக இருக்குமா அண்டது? அதுதானே மந்திர ஒலியாக ஒவ்வொரு இதுக்கும் ஒண்ணு சொல்லிருக்காங்க. சூரியனுக்கு, சந்திரனுக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு ஒலி அலைகளை அவங்க அந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. அது அதுக்கு நம்ம அது ஒளி வடிவம் தான் ஒழிய அதற்கு மொழி சொல்ல முடியாது, மொழியால விளக்க முடியாது, சொல்ல முடியும். அதனால எப்போதுமே மந்திரங்களுக்கு பொருள் சொல்ல முடியாது. ஆனா மந்திரங்களுடைய பொருளை சொல்றது அப்படிங்கிறதுக்கு விட மந்திரங்களை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அந்த வடிவத்தை நாம எப்படி உருவேற்றிக் கொள்கிறோம் அப்படிங்கறதுல தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சில ஒலிக்கு வடிவம் கொடுத்து பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது சிறப்பு சிறப்பு ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்த பொழுதை நல்ல பொழுதாக்கி இருக்கிறீங்க. ஆனா போதாது, நேரம் போதாதுதான் சொல்றதுக்கு. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதனாலதான் எனக்கு அதாவது அந்த சக்கரங்கள்ல பத்தி திருமந்திரத்துல நிறைய கொடுக்குறாரு. திருவம்பல சக்கரம் இதெல்லாம் எப்படி அமைக்கிறது, இது என்னென்ன பயன்களை கொடுக்குறோம், இதெல்லாம் கொடுத்திருக்காரு. பிறகு ஒரு தடவை தனியா அதுக்கு மட்டுமே படிக்கலாம். பிறகு மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் இப்போது உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்ததாக நான் நேரத்தை கருதி ஏதன்னு சொன்னால், இப்ப டாக்டர் கிருஷ்ணவேணி வந்திருக்கிறா. அவவும் பேச வேணும். அவன் இலங்கையில இருந்து வந்திருக்கிறா. அதுக்கு முதல் நான் அகலங்கன் ஐயா கூப்பிடுறேன். அவர் ஆஸ்திரேலியாவில இருந்து வந்திருக்கிறேன். நேரமும் போயிட்டு அவர் கொஞ்சம் உஷாரா இருக்கக்குள்ளேயே அகலங்கன் ஐயாவை நான் இப்ப கூப்பிடுறேன். வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதலிலே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற விருதுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் உங்களுக்கு கூப்பிட்டு விருது தருவாங்க போல இருக்குது. மிக சந்தோஷமா இருக்குது. இப்ப சொல்லுங்க ஐயா உங்களோட கருத்துக்களை, இந்த நிகழ்ச்சி பற்றியும் உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. வணக்கம். ஜெர்மன் தமிழ் வானவையின் இணையவழி பன்னாட்டு இலக்கிய சந்திப்பு 63 சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய கௌசி அவர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றிய அருள்நிதி சானா ஞானசம்பந்தன் அவர்கள், வரவேற்பு நிகழ்த்திய முனைவரான இளவரசி அவர்கள் ஆகியவர்களுக்கும் இனிய வணக்கம். சிறப்புரையாற்றிய அருள்நிதி சானா ஞானசம்பந்தன் அவர்கள்
மந்திரம் சம்பந்தமாகவே நீண்ட நேரமாக உரையாற்றிவிட்டார். திருமந்திரம் என்பது சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் இருக்கின்ற ஒரு நூல். எங்களது 12 திருமுறைகளுக்குள்ளே முதல் 9 திருமுறைகளும் தோத்திர நூல்கள் தான், அதற்குள்ளே சாத்திர நூல்கள் என்று இல்லை. திருக்கோவையார் மட்டும் அகத்திணை சார்ந்ததாக, அது அகத்திணைக்குள்ளே ஆன்மீகம் சார்ந்ததாக வருகின்ற நூல். திருமந்திரம் தான் முதலாவதாக நாங்கள் சாத்திரமும் தோத்திரம் அடங்கிய நூல்னு சொல்லுவோம். திருமந்திரத்திலே சில பாடல்கள் தத்துவ பாடல்களாகவும் சித்தர் பாடல்கள் போலவும் விளங்குகின்றன. குறிப்பாக அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனர் என்பவர்கள் மூடர்கள். முப்புறம் என்பது மும்மல காரியம், அப்புறம் செற்றது யார் அறிவாரே. இது ஒரு சித்தர் பாடல் போன்ற தன்மை. ஆனால் முப்புறங்களையும் சேருமான் சிரிப்பினாலே எரித்தளித்தார் என்று சொல்லுகிறார்கள். அது புராண வரலாறாக இருக்கிறது. சொல்றார், அப்படி சொல்ற மூடர்கள் எடுத்துட்டு போய் மூடர் என்று சொல்லியே பயன்படுத்துகிறார். இது சித்தர்கள் தான் இப்படி மற்றவர்களை பார்த்து முட்டாளர்கள் என்று பேசுகின்ற வழக்கம் உள்ளவர்கள். ஆனால் திருமூலர் இப்படி சொல்லுவது ஒரு பெரிய ஒரு புரட்சியா இருக்கிறது. ஆனால் முப்புறம் என்று சொல்வது மும்மல காரியம், ஆணவம் கண்மம் ஆகின்ற மும்மலங்களையும் சேருமான் அளித்தார் என்பதுதான் உண்மை. அந்த உண்மையான தத்துவத்தை விளங்கிக் கொள்ளாமல் வெறும் முப்புறங்கள் 3 கோட்டைகள் 3 மதில்கள் என்று சொல்வதெல்லாம் முட்டாள்தனமான கருத்து என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த வகையிலே அவர் ஒரு சித்தரை போலத்தான் செய்கிறார். மந்திரம் என்பதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம் சொல்லலாம். நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமணன்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி தட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ என்ற பாடலுக்கு, சித்தர் பாடலுக்கு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தார்கள். விளங்கல, அவர் சித்தர் பாடலுக்கு அருமையான விளக்கம் கொடுத்திருந்தார்கள். அந்த நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமணன்று சொல்லும் மந்திரம் ஏதுடா, அந்த மந்திரம் தான் காரணமாக இருக்கும் என்றா மந்திரம். அது ஓம் பேசும், நாங்கள் பேசுறத அந்த விக்கிரகம் திருப்பி பேசும். அதான் கருங்கல் விக்கிரகத்தை செய்கிறது. அந்த கருங்கல் விக்கிரகத்தை கற்ப கிரகத்துக்குள்ள முழுக்க கருங்கல்லாலே செய்த பிறகு அங்க அந்த விக்கிரகத்தை வச்சால் அங்க நாங்கள் சொல்றதை திருப்பி சொல்லும். சுட்ட கல்லும் நட்ட கல்லும் பேசும், ஓம் பேசும். ஐயா அருமையா அந்த விளக்கம் என்ன விட அவர் பெரிய விஷயம் நான் சொல்லுவேன். நட்ட கல்லும் ஓம் பேசும் என்ன, நாங்கள் சுற்றி வந்து முனமணன்னு சொல்லும் மந்திரம் தான் அதுக்கு காரணம். இப்போ நாங்களுங்க சொல்ற மந்திரம் அந்த ஓம் பேச பண்ணும், இப்போ கடவுளை பேச பண்ணும் தெரியும். இந்த கற்ப கிரகம் என்பது மேல தாயின் கருவறை. அதையும் அவர் வடிவா சொல்லுவார். எங்களோட உடம்பு உள்ளம் பெருங்கோயில் உன்னிடம் ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத்தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலமணி விளக்கு என்று சொல்லி ஆலயத்தின் அமைப்பு ஆகமுறைப்படியான ஆலய அமைப்பை எங்கள் உடம்போடு போட்டு அப்படியே சொல்வார். ஒரு தத்துவ விளக்கமாக அருமையாக இருக்கும். அதிலே அந்த மூலஸ்தானம்ன்றது அந்த கருவறை தான் இன்றைக்கு அந்த பேரை பயன்படுத்துகிறோம். அது கட்டாயமாக இருட்டாக இருக்க வேணும். அப்போ அந்த இருட்டுக்குள்ள ஒரே ஒரு தடவை அந்த மூலஸ்தானத்துக்குள்ள உள்ள மூலவரை வெளிச்சங்காட்டைக்குள்ளதான் அந்த பார்க்கிறவருக்கு பரவசம் ஏற்படும். இப்ப போல பிரம்மாண்டமான வெளிச்சத்தை போட்டுட்டு அப்புறம் வெளிச்சத்துக்கு மேல தீவத்தை காட்டி பிரயோசனம் இல்லை. இப்ப தீவத்தை காட்டுறது இருட்டுக்குள்ள இறைவனை காட்டுறது தான் தீவத்தை காட்டணும். வெளிச்சத்துக்குள்ள இறைவனை காட்டுறதுக்கு தீவத்தை காட்டிடாது. தீபத்தால் இறைவனை காட்டிடாது, தீபத்தால் இறைவனை காட்ட முடியாது. ஆனால் தீபத்தால் காட்டுறதா இருந்தால் அந்த உருவத்தை காட்டுறதுக்கு அந்த உருவம் அந்த இருட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு கணப்பொழுதுல அப்படியே அவர் மெல்ல 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 அந்த உருவத்தை காட்டிக்கொண்டு போக நாங்கள் அந்த பரவச நிலையை அடைவோம். அதுக்காகத்தான் அந்த காரணம் வந்தது. இன்றைக்கு அது யாரும் சொல்லியும் யாரும் அப்படி செய்யறதில்லை. முழுஸ்தானத்துக்குள்ளேயே நல்ல பெரிய வெளிச்சத்தை போட்டுட்டு வெளிச்சத்திலேயே அதெல்லாம் காட்டிக்கொண்டு வர வழக்கம் வந்துட்டுது. இப்போ திருமூலற்ற மிகச் சிறப்பான 3000 பாடல்கள். ஒரு தடவை எங்களோட ஜின்னா ஐயா காப்பியக்கோ ஜின்னா ஐயா வீட்டை நான் அங்கே கொழும்புல போனால் அவர்கிட்ட விட்டான் தங்குவேன். அவர்கிட்ட விட்டான் சாப்பாடு. அவர் மூத்த சகோதரர்களை போய் தங்க விடையில. அப்போ அங்கே இருக்கையில் ஒரு இஸ்லாமிய அன்பர், அவர் மூலமாக பல இஸ்லாமிய அன்பர்கள் எனக்கு பழக்கம் வந்திருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய அன்பர்கிட்ட கேட்டார், திருமந்திரத்தை ஏன் நீங்கள் உங்களோட சைவ நூல் என்று சொல்றீர்கள்? சொன்னார், என்ன சைவ நூல் தானேன்னு சொன்னேன். திருமுறையில் இருக்கு 10ஆம் திருமுறை சைவ நூல் தானே என்று சொன்னேன். இல்லை இல்லை அப்படி இல்லை, இங்கே பாருங்க நான் புத்தகம் வச்சுக்கிறேன், இதில் எங்கேயாவது சிவனை பற்றி இருக்கா காட்டும் கொண்டு கேட்டார். அப்போ பார்த்தேன் 400 பாட்டுக்கிட்ட தொகுத்து வச்சிருக்குது. இப்போ நான் சொன்னேன் அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார் பாட்டுகள் பார்த்தா காண இல்லை. 5 கரத்தனை யானை முகத்தனை பார்த்தேன்னு காண இல்லை. அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார் ஒன்றையும் காணல. அப்போ சொன்னேன் இது உங்களுக்கு தொகுத்து இருக்குது. இது சிவமுண்டது இல்லாமல் எல்லா சமயத்துக்கும் பொருத்தமான பாடல்களை மட்டும் தொகுத்திருக்கு. திருவாசத்திலே அப்படி செய்யலாம். சிவன் என்று சொல்ல மாட்டேன், சிவன் என்ற இறைவன் எடுத்து போட்டோம்னா எல்லா சமயத்துக்கும் பொருந்தும். இறை கோட்பாடு எல்லா சமயத்துக்கும் பொருந்தும். அங்கே ஒன்றும் மாற்றம் இல்லை. தனி இந்த சமயத்தான் பொருந்தும் இல்லை.
ஒரு இறை கோட்பாடு ஜின்னாயாக ஒரு இறை கோட்பாடு எங்களோட சமயத்திலையும் இருக்குது. ஒரு இறை தான், 2-3 இறை இருக்க முடியாது. இறை வன்ன்ற சொல்லி பிறகு வந்து சொல்லுதான். அது ஆண்பால் போட்டதெல்லாம் இருக்காரு. அதுல ஆண்பால் போட்டபடியே இறைவி கூட கொண்டு வந்தது. இறைன்ற கூட ஜின்னா ஐயாட காப்பியம் உண்டுக்கு நான் அணிந்து எழுதியக்குள்ள அவற்றை இதை பற்றி எழுதினான். அவர் இறைன்னு எல்லாமே வெள்ள இறை என்று பாட்டை பாடியிருக்கிறார் காப்பில. அதை நான் விசேஷமாக குறிப்பிட்டான். இறை என்பதுதான் உண்மை. இறைவன் என்பது இறைவி என்பதெல்லாம் பிறகு வந்த விஷயங்கள். ஆண்பால் பண்பால் எல்லாம் போட்டாச்சு எங்களுக்கு. அந்த வகையில் இவர் அப்படி சில விஷயங்களை அருமையாக சொல்லுவார். அப்போ நான் சொன்ன விட நீங்கள் தொகுக்கப்பட்ட புத்தகம் 3000 பாடல்களும் இதை இல்லை, கொஞ்சம் பாடல்களை தொகுத்திருக்கிறோம். நல்ல முயற்சி. அது எல்லா சமயத்துக்காரும் படிக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லி அவருக்கு நடந்து விளங்கப்படுதுன்னா. அப்படி திருமந்திரம் திருக்குறளை போல சமயம் கடந்து இன்ன சமயத்துக்கு சொந்தமானது இல்லாமல் எல்லா சமயத்தவரும் படிக்கக்கூடிய வகையில துவக்கப்படலாம், துவக்கப்பட்டிருக்குது. ஒரு சிறப்பான அம்சம். இதுல பல இடங்கள்ல கோயில்ல வந்து நாங்கள் தேவாரம் பாடிக்கல பஞ்சபுராணம் பாடுவோம். பஞ்சபுராணம் என்ற 5 தேவாரம், திருவாசகம், திருவேப்ப, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் என்ற 5ம் சிறுவானை பற்றி மட்டும்தான் பாடப்படுறது, வேறு யாரை பற்றியும் பாடப்படுறது இல்லை. இந்த 5க்குள்ள வேறு யாரும் வராது. திருப்புராணம்ன்றது பெரிய புராணம், கந்த புராணம் இல்லை. அப்ப இந்த 5க்குள்ள சில பேர் இப்போ கோயில் வழியே 5 கரத்தனை யானை முகத்தினை படிப்பாங்க பிள்ளையார் கோயில் முடியாது. அப்ப நாங்கள் கோயில் வழியே பேச போறாங்கள், வர கும்புற போறாங்கள், அவைய கூப்பிட்டு இது தேவாரம் இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இல்லை இல்லை தேவாரம் தானே சொல்லிக்கலாம். இப்போ திருமந்திரம் பண்ணது எனக்கு பேருக்கு தெரியாது. இப்போ திருமந்திரத்தில் அந்த 5 கரத்தனை யானை முகத்தினை பிள்ளையாரை பற்றிய பாட்டும் வருது. இப்போ 3000 ஆண்டுகள் திருமூலர் வாழ்ந்தார்ன்றது அது எனக்கு ஒத்துக்கொள்றது கஷ்டமான விஷயம். ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடி 3000 ஆண்டுகளிலேயே 3000 பாட்டு பாடினான்றதும் ஒத்துக்கொள்றதுக்கான விஷயம். பட் அவர் சுந்தரநாத சுவாமிகள் என்ற நீங்க கௌசியவர் ஆரம்பத்தில் சொன்னார். வடநாட்டில இருந்து அகத்திய முனிவரை சந்திப்பதற்காக வந்த சுந்தரநாத முனிவர் பேர் சொல்லி நினைக்கிறேன். சுந்தரநாத முனிவர் தான் மூலன்ற உடம்புக்குள்ள போய் கூடு விட்டு கூடு வாஞ்சு பிராகாமியம் அதுக்குள்ள போய் அவர் இந்த திருமந்திரங்களை பாடினார்ன்றது. அதுல இவ்வளவு உண்மை இருக்கோ அது தெரியாது. மூலன் என்பது தமிழ் சொல்லி, ஆனால் இந்த நாள் முடிகிறபடியா சமஸ்கிருத சொல்லி இல்லை, கட்டாயம் தமிழ் சொல்லி தான். அது பெருமைக்குரிய திருமூலனா வந்தது. அவரது பாடல்கள் மிகச்சிறப்பான வகையில அமைஞ்சிருக்கிற பாடல்கள், மிகச்சிறந்த தத்துவ விளக்கமா இவற்றை பாடல் தத்துவம் ஒன்றுதான் இந்த பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் ஞானக்கனிக்கு போட்டி வந்தது. அந்த கனி வந்து உண்மையா மாங்கனியும் இல்லை, மாதுளங்கனியும் இல்லை, ஒரு ஞானப்பழம். அவங்க நக்கீரர் இவர் கொண்டு வந்து நாரதர் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு கனி. அந்த கனி ஞானப்பழம். அது உருவகப்படுத்தப்பட்டிருக்குது, ஞானத்தோடு கனியாக உருவகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த கனியை பெறதுக்கு தகுதி கொண்டு பார்க்கறதுக்கு தான் போட்டி வைக்கிறோம். உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராரோ அவருக்கு அந்த கனியை தரலாம்னு சொல்லி. அப்ப முருகனுக்கு உடனடியாக அவருக்கு மயில் ஞாபகம் வந்து ஒருதன் போட்டி போடைகளில் தன்னையும் யோசிப்பான், எதிரியையும் யோசிப்பான். தன்னை யோசிக்கைகளை பார்த்தா அங்கே மயில் வாகனம் இருக்குது, நான் விரைவாக சுற்றி வரலாம். போட்டியாளராகிய விநாயகப் பெருமானை யோசிச்சு பார்க்கல இவருக்கு வாகனம், மூசிக வாகனம், எரி வாகனம், இவரால் சுற்றி வர முடியாது. அதனால முருகன் வேறு சிந்தனை வரையில் அவருக்கு ஒரே சிந்தனை டக்குண்டு மயில் ஏறிட்டார். எங்களை கிராமங்கள் சொல்லுவாங்க கந்தனுக்கு புத்தி கவட்டுக்கேண்டு. ஏன்னா கவட்டுக்கேண்டது காலுக்குள்ளே இருக்கிற மயில், அங்கே அவற்றை புத்தி இருந்தது. உலகத்தில் அப்படிதான் இருக்கும் புத்தி. பிள்ளையாருக்கு அது முடியாது, அவருக்கு புத்தி வேலை செய்தது. உடனடியாக அம்மையப்புறம் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார் ஒரு கதை. உண்மையில முருகனுக்கு அந்த ஞானப்பழம் கிடைச்சது விநாயகப் பெருமானுக்கு. சரி, அவருக்கு தான் ஞானம் வந்தது. கடவுள் இல்லாத உலகம் இல்லை. கடவுளை சுத்தினா உலகத்தை சுத்தினது சமன். முருகன் சுத்தினது உலகத்தை சுத்தி கடவுளை சுத்தினார், இவர் கடவுளை சுத்தி உலகத்தை சுத்தினார். அதை திருமந்திரம் அருமையா விளக்கம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். இப்ப மரத்தை மறைத்தது மாமத யானை. முருகப்பெருமானுக்கு மரத்தை மறைத்தது மாமத யானை. அந்த உலகம் வந்து சேர்வான மறைச்சி போடுது முருகனுக்கு. இவருக்கு பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம். பரம்பொருளுக்குள்ள உலகம் முழுக்க அடங்கிச்சு. இந்த தத்துவத்தை அதைத்தான் பிற கதையாக கொண்டு வந்து ஞானப்பிள்ளை கதையாக கொண்டு வந்து வேணும். அந்த வகையில அவர் மிக அருமையா சொல்வார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதமே. நான் விளங்கப்படி சொல்ல விரும்ப நேரம் காணாது, எல்லாரும் தெரிஞ்சாக்கண்டியா சொல்றேன் நான். அப்படி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவருமானை பற்றி சொல்ற பாடல்கள் இருக்குது. அன்பும் சிவமிரண்டு என்பார் அறிவில. மற்றது அருமையான ஒரு கருத்தை சொல்றார் வள்ளுவர் சொன்னது போல, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று தற்று இன்னொரு குரல் இருக்குது. இந்த குரலோட விளக்கங்களே சரியான வகையில எல்லோரும் விளங்கி கொள்வதும் இல்லை. அந்த கனிண்டா என்ன என்றதுக்கு இந்த விளக்கம் கனவிலே தெரியாது. உண்மையில எல்லாரும் சொல்றேன் என்றால் பழம் இருக்கத்தக்கனையாக காயையன் கவர வேணும். அப்ப காயின் பெருமதி இல்லை, பழம்தான் பெருமையானு சொல்லி. அன்றைக்கு பல கத்திரிக்காயில காயத்தான் கறி வைப்போம், பழத்தை ஒன்றும் செய்யல. முருங்கைக்காய் காயத்தான் கறி வைப்போம்.
அல்லது வெண்டிக்காய் காயத்தான் கறி வைப்போம். அங்க பழத்தின் பயன்பாடு இல்லை. உண்மையாக அவர் என்ன சொல்றாரு என்றால், காயிலேருந்து அடுத்தது கனி. அது கனியிலையும் நெல்லிக்கனியை மட்டும்தான் கனி என்றது. மலர் என்று சொன்னா தாமரையை தான் குறிக்கும். அது எங்களோட இலக்கண விதி. மலர் என்றால் தாமரை தான் குறிக்கும். கனி என்றால் நெல்லிக்கனியை தான் குறிக்கும். காய் என்று சொன்னா காஞ்சிரங்காயை குறிக்கும். அப்ப நெல்லிக்கனி வந்து சாப்பிட்டவன நீண்ட காலம் நோய் இல்லாமல் வாழ வைக்கிற அருங்கனி. அதான் அதிகமான அவ்வையாரை கொடுத்த நெல்லிக்கனி. அப்ப இனிய உளவாக இன்னாத இனிமையான வார்த்தைகள் இருக்கத்தக்கதாக இனிமை இல்லாத வார்த்தைகளை அல்லது தீமை பயக்கும் வார்த்தைகள் கூறுது. அதான் மந்திரம். இனிய உளவாகன்றது மந்திரம் தான். இனிய உளவு இன்னாத குரல் மந்திரத்துக்கு அப்பாற்பட்டதை கூறுதல். கனி இருக்க நல்ல அந்த இந்த கனி இருக்க நெல்லிக்கனி இருக்கக்கூடியதாக மரணத்தை விளைவிக்கின்ற மரணத்தை எதிர்க்கின்ற மரணத்தை இல்லாமல் செய்கிற தேவாமிர்தம் போன்ற நெல்லிக்கனி இருக்கக்கூடியதாக மரணத்தை விளைவிக்கின்ற காஞ்சுரங்காயை சாப்பிட்டது போன்றது. அதான் மிகப்பெரிய பொருள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லி அப்படி இவர் சொல்றாரு என்றால், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. கடவுளின் வழிபாட்டுக்கு ஒரு இலை போதும். உள்ள கமனமடி உத்தமனார் வேண்டுவது எங்களோட அபிவிலான செயல்பட்டு போயிட்டார்ல. கோயில் முழுதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவியனான் அங்கு தேடியும் கண்டிலனே உள்ளத்தில் உள்ள நடின்னு சொல்லி தேசியவிநாயகம் பிள்ளை பாடுறது போல இவர் சொல்றார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. கடவுளை வழிபடுறதுக்கு பூ கூட தேவையில்லை. எல்லா காலத்தையும் பூ பூக்கணும் இல்லை. ஆனா இங்கே இலை கிடைக்கும். ஒரு பச்சை இலையை தூக்கி போட்டு போனா கும்பிட்டா முடிஞ்சு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிறு தானம். ஒரு பசுவுக்கு ஒரு பிடி இந்த புல்லை பிடிங்கி போட்டு போனா அது பெரிய புண்ணியமான காரியம். வேண்டாம், பசு பால் தாரது. ஒரு தாய் இல்லாத இடத்துல அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு பசுப்பால் கிடைக்கும். அதனாலதான் பசு தெய்வம் சொல்ல வந்தது. தாய்க்கு ஈடாக பசுப்பால். வேற மாட்டுப்பாலோ இல்லை வேற பாலை கொடுத்து வளர்க்காத ஒரு காலத்தில். இப்ப வேற பாலில் வந்துட்டு ஆனால் ஒரு காலத்துல பசுப்பாலை விட்ட தாய்ப்பால் இல்லாட்டி பசுப்பால் அதுக்கு மாற்றிடு. அதனாலதான் தாயையும் பசுவையும் உண்டாக்குறதுன காலம் வந்தது. பசுவுக்கு ஒரு கொஞ்சம் புல்லு போட்டு விட்டால் அது பெரிய புண்ணியம் என்று அது பால் தருகிறது, உயிரில காப்பாற்றுறது. அடுத்த சொல்றார், யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சாப்பிடக்குள்ள ஒரு பிடி சாப்பாட்டை யாருக்காவது கொடுத்தா அது எங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சி போறது இல்லை. இதை நாங்கள் சொல்லுவோம், யானைக்கு கவளமாக உணவு கொடுக்கறது. இப்ப சில வேளை ஒரு கவளம் கீழே கொட்டுண்டு போடும். யானைக்கு ஒரு கவளம் குறைகிறதுல பெரிய பசி வந்துட போறது இல்லை. ஆனால் ஒரு கவளத்தை 1 கோடி எறும்பு சாப்பிடும். இப்ப யானையிலிருந்து தவறுற ஒரு கவளம் உணவு 1 கோடி உயிரினங்களுக்கு எறும்புகளுக்கு உணவாக மாறுகிறது. அதுபோல உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடியை கொடுத்துட்டு போறது பெரிய காரியம் இல்லை. இதுதான் நாவலர் பிடியரசு திட்டமே உணர்ந்தவர். சாப்பிடக்குள்ள அரிசி போட்டு வைக்கக்குள்ள ஒரு பிடி அரிசி எடுத்து பெட்டியில போட்டுட்டு நீங்கள் உலைப்பானைக்குள்ள அரிசியை போடுங்க. அந்த ஒரு பிடி அரிசி படிப்பிக்கிற ஆசிரியருக்கு கொடுப்போம். கல்விக்கு ஆசிரியருக்கு கொடுக்கணும். சரி, பிடியரசு திட்டம் உணர்ந்தவர். அடுத்தது அருமையா சொல்றார், இதுகள்லாம் முடியாது போனாலும் கூட, அப்ப இறைவருக்கு ஒரு பச்சிலை கூட முடியாது போனால் என்ன, பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுக்காது போனால் என்ன, உண்ணும் போது ஒரு கைப்பிடியை கொடுக்காது போனாலும் பரவாயில்லை. யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. மற்றவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை, அதுவும் வந்திருந்தான். நீங்க நல்லா இருங்க, நல்லா வாழ்ந்து போடுவோம். அந்த காலத்துல பச பாடினாலும் வாழ்ந்து போதுகிறேன் தான் நேரம் பாடுவார். தனக்கு கண்ணில்லாமல் போனாலும் சிறுவான் பார்த்து எனக்கு 3 கண் இருக்குது, எனக்கு ஒரு கண்ணும் இல்லை, சரி பரவாயில்ல, மற்ற கண் தான் தாராது ஒழிந்தால் வாழ்ந்து போகிறேன்னு சொல்லி மற்றவரை பார்த்து வாழ்த்தி போட்டு போற வழக்கம். அந்த பிறர்க்கு இன்னுரை பேசுகின்ற அந்த வார்த்தை மிக அருமையான வார்த்தை. திருமணம் சொல்றது, யாவர்க்கும் எல்லாராலையும் முடியும். மற்றவர்களை பார்த்து நல்லா இரு, நல்லா வாழு, சந்தோஷமாயிரு என்று சொல்லுகிற அந்த இன்னுரை என்பது மிகவும் அருமையான இது. திருக்குறளை சொல்றது போல சொல்றேன். அந்த வகையில திருமந்திரத்தை பாடின திருமூலரை பற்றி ஐயா அட்டப்பட்டா ஒரு மந்திரத்தை பற்றி மட்டும்தான் சொல்ல இல்லை. 3000 பாடலை பற்றி மேலாளமான விளக்கங்களை சொல்லலாம். நேரம் கருதி நான் சுருக்கமாக முடித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. அதுதான் நானும் அதை யோசிச்சு கொண்டே இருந்தேன். அவர் தலைப்பும் அப்படித்தானே, மந்திரம், தந்திரம், யந்திரம். மந்திரத்தை நாங்க யந்திரத்துல எப்படி படிக்கிறோம், அதை அது தந்திரமாக எப்படி தந்திரத்துல அதை வெளியிலே படுத்துறோம் என்ற அந்த தலைப்போடையே அவர் நின்றுட்டார். நேரம் கருதி அது 3000 பாடல்களுக்கு ஒவ்வொன்றையும் சொல்றேன் அவ்வளவு நேரம். அதனாலதான் நீங்க மிக சிறப்பாக அந்த தத்துவ பாடலை நீங்க அழகாக சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு அந்த திருமந்திரத்துல எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடல் என்னன்னு சொன்னால், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார்,
குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி வீழும் ஆடி என்ற அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடலாக இருக்குது. அது அந்த திருமந்திரத்துல வந்தது. அப்படியான தத்துவ பாடல்களையும் மிக சிறப்பாக எல்லா மதத்துக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி தான் திருமூலர் தந்திருக்கிறேன். நீங்க சொன்னது இனியவை கூறல் தான் மந்திரம் என்றதுதான். அதுதான் வேதாத்திரி மகரிஷிட வாழ்க வளமுடன் என்றது. அது ஒன்றே என்ன பெரிய பிரச்சனை எத்தனை பேருக்குள்ள இருந்தாலும் அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி விட்டா போதும். அதுக்கு பிறகு இந்த பகைமையோ எதுவுமே ஒருத்தருக்கும் ஏற்படாதுன்றது. எனக்கு அந்த யானைக்கு ஒரு பிடி கவலம் போட்டது, அது இன்றைக்குத்தான் நான் இந்த செய்தியை உங்கள் மூலமாக அறிந்தேனா மிக சிறப்பாக. எனக்கு இன்னொன்று நான் நினைக்கிறது, மயில்ல ஏறி முருகன் உலகத்தை சுற்றி வந்தார் என்று சொன்னது, நான் என்ன அதை நினைச்சேன் நான் என்று சொன்னால், மனமே முருகனின் மயில் வாகனம் என்று சொல்லி. மயில் வாகனத்துல ஏறது போல எங்களுடைய மனதிலையும் நாங்க நினைச்சிட்டோம்னா அந்த உலகத்தையே சுற்றி வரலாம் நாங்கள் என்றதான் அந்த உள்புறமாக அந்த பாடல் வச்சிருக்குது என்றத அந்த கதையும் பிராண கதையும் அதைத்தான் உணர்த்துது என்றதுதான் நான் உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருந்தது. மிக சிறப்பா இருந்தேன். நன்றி ஐயா. நீங்க அந்த வர்ற அந்த கணத்துளிகளை நாங்க பயன்படுத்தி அதை எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்காகத்தான் நான் நேரத்தையுமே இப்ப மாத்தினேன். நான் ஆஸ்திரேலியா டைமுக்கு மாத்தினேன். நன்றி, மிக்க நன்றி. நான் அடுத்ததாக நான் டாக்டர் கிருஷ்ணவேணி அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மிக அழகான ஒரு பேச்சு. பேசுகிற போது எங்களுக்கு தெரிந்த விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் அதுக்குள்ள புலமைத்துவம் பெறவில்லை என்பது உண்மை. ஏனென்று சொன்னால் இப்ப திருமந்திரம் தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் விளங்குகின்ற அதுல மற்றது திரு மந்திரம் என்று தான் அழைக்கப்படுகிறது. 9 தந்திரங்களாகத்தான் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஐயாவினுடைய அந்த தலைப்பிலே மாற மந்திரம் தந்திரம் என்ற இரண்டையுமே அந்த நூல் மற்றது உள்ளுரையாக அமைந்த விடயங்களை கொண்டு காணக்கூடியதாக உள்ளது. நாங்கள் எப்படியாக இந்த திருமந்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால், தத்துவ நோக்கில திருமந்திரத்தை மிக ஆழமாக நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். அங்கே இப்ப 8ஆம் ஒவ்வொரு தந்திரங்களையும் என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றன என்று பார்க்கிற போது, முதலாம் தந்திரத்துல அறம், அன்பு, உயிர் நிலையாமை, நிலையான ஒரு பொருள். 2வதுல இறைவனது இயல்பு, பெருமை, சீவர்களின் தன்மை. 3ஆம் தந்திரம் யோக நெறிக்கான வழிவகைகள். 4ஆம் தந்திரத்துல கிரிய முறை, சக்கர வழிபாட்டு முறைகள். 5ஆம் தந்திரம் சமய நெறிகள், சுத்த அசுத்த சைவ மார்க்கங்கள் பற்றி பேசப்படுகிறது. 6ஆம் தந்திரம் சிவகுரு நெறி, சிவன் குருவாக எழுந்தருளி ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் நிலை. 7ஆம் தந்திரம் முத்திப்பேறு சிவலிங்க வழிபாடு பற்றி பேசுகிறது. 8ஆம் தந்திரம் உடலின் பஞ்சபேதங்கள் பல்வேறு அவஸ்தைகளை விளக்கி உயிரின் உண்மை இயல்பினை விளக்குவதாக உள்ளது. 9ஆம் தந்திரம் இறை உணர்வு பெற்ற ஞானிகளினுடைய உள்ளத்தை வெகு அழகாக எடுத்து கூறுகிறது. இப்ப இந்த வகையில நாங்கள் கூடிய அளவுக்கு ஐயாவினுடைய மந்திரம் தந்திரம் என்ற பகுதிகளுக்குள்ள நாங்கள் அதிகமாக செல்லவில்லை என்பது உண்மை. மற்றது தந்திரம் என்பது ஆகமத்துக்கும் இன்னொரு பெயராக உள்ளது. அந்த மூலனுரை செய்த 3000 தமிழ், 300 மந்திரம், 30 உபதேசம், இவை எல்லாவற்றையும் பிறகு எப்படி பார்க்கிறார்கள் என்றால், இந்த பதி பசு பாச விளக்கம் கூறும் பாடலோட தொடர்பு படுத்தி அந்த சைவ சித்தாந்த தத்துவத்தோடு அதனை கொண்டு நாங்கள் இணைத்து பார்க்கிற ஒரு பார்வை எங்களிடம் இருக்கிறது. அப்ப இந்த மந்திரம் இப்ப தேவாரங்கள்ல ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. அப்ப இறைவனுடைய ஓசையாகவும் ஒலியாகவும் இந்த மந்திரங்களுக்கு உரு கொடுக்கப்படுகிறது. இது கோயில் வழிபாட்டோடு ஆழமான தொடர்பை கொண்டதாக உள்ளது. ஒரு விக்கிரக பிரதிஷ்டை செய்யப்படுகின்ற போது கௌசி கூறியது போல அந்த மந்திரங்கள் யந்திரங்களாக அங்கே அந்த பிரதிஷ்டை செய்யப்படுகிற அந்த புலிகள் போடப்படுவது என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயமாக உள்ளது. மற்றது யோக நெறிகள், சைவ சித்தாந்த தத்துவம் என்று நாங்கள் பார்க்கிற போது அங்க பசு பதி பசு பாச விளக்கம் கூறும் பாடல்,
அதிலேயும் இப்ப சிவன் பற்றி பேசவில்லை என்று சொல்ல முடியாது. ஆயபதிதான் அருட்சிவலிங்கமாம், ஆய பசுவும் அடல் ஏறென நிற்கும், ஆய பலிபீடம் ஆகும் நற்பாசமாம், ஆய அறநிலை ஆய்ந்து கொள்வார்களுக்கே. இதுல எனக்கு இந்த சைவ சித்தாந்த தத்துவம் பொதுவாக அது ஒரு தனியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். திருமந்திரத்தை வைத்து நாங்கள் பார்க்கிற போது இப்ப கௌசி கூறியது போல எனக்கு மிக பிடித்த பாடல் ஒன்றை நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள், அவர் விழித்து அழகாக சொல்லுகிறார். எங்களுக்கு முகத்துல கண் இருக்கிறது, கண்ணாலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெர்செப்சுவல் நாலேஜ் என்று சொல்றோம். முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்கொண்டு காண்பதே ஆனந்தம், மகட்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுவது எங்கனே. இதை விட ஒரு அழகான பாடலை உண்மையில் திருமந்திரத்துல பார்க்க முடியாது. ஏனென்றா அகக்கண் கொண்டு நாங்கள் பார்க்கிற பார்வை. இப்ப எல்லாருக்கும் ஒரு இன்ட்யூஷன் இருக்கிறது, ஒரு உள்ளுணர்வு ஞானம் இருக்கிறது. இப்ப மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை பார்த்தால் அவருடைய திருஅண்ட பகுதியில கூட அவர் முழுக்க இந்த அகத்தினால் செய்யப்படுகிற வழிபாடுகளையும் தன்னை ஆட்கொண்ட செய்தியையும் கூறுகின்ற போது இப்படியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப திருமந்திரத்துல இல்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை என்று சொல்ல முடியாது. எங்களுடைய ஞான சம்பந்தன் ஐயா கூறிய போது அந்த சிவாய நம இல்ல நம சிவாய என்று சொல்லப்படுகிற அந்த 5 எழுத்து மந்திரங்களும் எவ்வாறு ஒரு கோயில் கட்டடக்கலை சிவாய நம என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கோயில் கட்டிடத்தினுடைய அமைப்பாக உள்ளது. எனக்கு ஒரு அதுல நாங்கள் வாஸ்து சாஸ்திரங்களை கேனனிக்கல் லிட்ரேச்சர்ஸ்ல நாங்க பாடமாக படிப்பிச்சோன்னு இருக்கிறோம். இந்த கேனனிக்கல் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் விசுவல் ரெப்ரசன்டேஷன் அண்டு. அப்ப அந்த கட்டிடக்கலையை நாங்கள் இந்த கோயில் கட்டிடக்கலையை பார்க்கிற போது அது வாஸ்து புருஷ மண்டலத்தை அடிப்படையாக கொண்டது. வாஸ்து என்றா வசிப்பிடம், மனிதர்களும் தேவர்களும் எங்கெங்கு வசிக்கிறார்களோ அவையெல்லாம் வாஸ்து என்று மயமதம் சொல்லும். மயமதம் சிற்பசாஸ்திர நூல். அப்ப அதுல ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புக்கும் கோயில் கட்டிடத்தினுடைய உறுப்புகளுக்கும் இடையில ஒரு தொடர்பு காட்டப்படுகிறது. நீங்க இருக்கு வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ, அந்த இருக்கு வேதத்துல ஒருவர் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொண்டால் அவருக்கு பாடப்படுகிற பாடல் ஒன்றிலே சொல்லப்படுகிறது, உன்னுடைய கண்கள் சூரியனை சென்றடையட்டும், உன்னுடைய மனம் இதயம் சந்திரனை சென்றடையட்டும், உன்னுடைய கேட்கும் சக்தி திசைகளை சென்றடையட்டும். இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் அங்கே தொடர்பு காட்டப்படுகிறது. இங்கே நீங்க திருமந்திரத்தை பார்த்தீங்களா, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, நெய்யமே நெய்யும் பாலால் நிறைய நீர் அமைய ஆட்டி என்று சொல்லப்படுகிற அந்த பாடலுக்குள்ள நாங்கள் இதை பார்க்கிறோம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே. அப்ப எங்களுடைய தத்துவங்களை நாங்கள் அதிகமாக நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது எப்படி என்றால் எந்த முரண்பாடும் இல்லை. இப்ப மந்திரம், தந்திரம், தவம், யோகம், தியானம் அல்லது அட்டாங்க யோகம் என்று சொல்லப்படுகிற யம நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லப்படுகிற இந்த 8 வகையான யோகங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற போது இவை எல்லாவற்றை பற்றியும் திருமந்திரத்திலே பேசப்பட்டு உள்ளது. அப்ப இன்றைக்குத்தான் நாங்கள் தனித்துவமாக ஒரு விடயத்துக்குள்ள எங்களுடைய ஞான சம்பந்தன் ஐயா கூறியது போல இந்த மந்திரம், தந்திரம், யந்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த 3 விஷயங்களையும் இவற்றில நாங்கள் இவ்வளவு காலமும் அவற்றுக்குள்ள ஆழமாக போகாவிட்டாலும் அவற்றை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோடு அவற்றை இலகுவாக தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதாக உள்ளது. அது உண்மையிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களையும் பேச முடியாது. ஆன காரணத்தினாலே அது இன்னொரு முறை இதை தொடர்ந்து பேசுகின்ற போது பல்வேறு விடயங்களை கேட்கக்கூடியதாக இருக்கும்.
மற்றது நீங்க சொன்னது போல இப்ப திருமூலரை நாங்கள் ஒரு சித்தராக எடுத்துக்கொள்றோம், ஒரு ஞானியாக எடுத்துக்கொள்றோம். அப்ப அட்டமா சித்திகள் கைவர பெற்றவராக நாங்கள் பார்க்கிறோம். அவரால் செய்யப்பட்ட திருமந்திரம் சைவ சித்தாந்த தத்துவத்துக்கு ஒரு அடிப்படையாக உள்ளது. ஏனென்று சொன்னால் அது 10ஆம் திருமுறையாக வருகிறது. தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் உள்ளது. தோத்திரம் புகழ்ச்சி நூலாக காணப்படுகிறது. அங்கே அந்த புகழப்படுகிறவர் எவரோ அவருக்குரிய இலக்கணங்களை கூறுவது சாத்திரம். ஆன காரணத்தினாலே இப்ப வேதம் பசு, அதன் பால் மெய்யாகமம், 4 ஓது தமிழ், அதன் உள்ளொருணை, நெய்யன் ஒரு சுவையாம், நீள்வெண்ணெய் மெய்கண்டான் செய்ய தமிழ் நூலின் திறம். அப்ப வேதங்கள், ஆகமங்கள், திருமுறைகள், மெய்கண்ட சாஸ்திரங்கள். அப்ப திருமுறை என்று வருகிற போது திருமுறையில தனித்துவமான இடத்தை பெறுவது இந்த திருமந்திரம். ஏனென்றால் தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் இருப்பதன் காரணமாக. இப்ப இந்த வகையில நான் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. திருமந்திரம் ஒரு நீண்ட ஆராய்ச்சி. எப்படி தொல்காப்பியத்தை நாங்கள் ஒரு 1000-2000 வருடங்களுக்கும் ஆய்வு தலைப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமோ அதே போல திருமந்திரத்தை நாங்கள் அவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்குத்தான் நாங்கள் திருமந்திரத்துல சைவ சித்தாந்த தத்துவம் பற்றி பல இடங்களை பேசி இருக்கிறோம். ஆனால் இன்றைய கௌசி இந்த ஒரு தலைப்பின் அடிப்படையில எனக்கும் ஒரு அழைப்பை தந்து அதற்குள்ளே வந்ததில் ஒரு 100% பயன் உண்டு என்பதையும், இனிமேல் சாத்திரங்களோடு சேர்த்து இந்த மந்திரம், தந்திரம், யந்திரம் எல்லாவற்றையும், மந்திரம் என்பது உச்சரிப்பவனை காப்பது என்பது உண்மை. அதை எவ்வாறு நாங்கள் அதன் ஊடாக ஒரு ஆன்மீக ஈடேற்றத்துக்கு பயன்படுத்தலாம் என்பதை நாங்கள் ஆய்வு பொருளாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதோடு எல்லாருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்கும், இப்படியான ஒரு அழகான பேச்சை எங்களுக்கு கேட்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு தந்து உதவியமைக்கு நான் இந்த ஜெர்மன் வான் அவைக்கு கௌசிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. மிக சிறப்பாக இருந்தது. இந்த சிவாய நமன்றத ஒரு ஆலய அமைப்புக்குள்ள கொண்டு வர்றது போல, அந்த ஆலய அமைப்புக்குள்ள இந்த உடல் கூறுகளை கொண்டு வர்றது போல, அந்த வேதாத்திரி மாதிரி சொல்லியிருக்க அந்த 7 வகை உங்களோட உடல்ல இருக்கிற முதிரைகள், அந்த அது எப்படி இருக்குது, எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அதை அந்த ஒன்றாகத்தான் நாங்க பாக்குறோம். அதைத்தான் இதுல போட்டு, இதுலதான் அதை போட்டு, அதுல இருந்தா இது போட்டு என்று சொல்லி ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பு. நன்றி, மிக்க நன்றி. தெரியும் நீங்க வந்தா கொஞ்சம் சரக்கு வரும் எனக்கு தெரியும். நன்றி, மிக்க நன்றி. இப்போது யார் இனி? ஐயா இன்னாயா போயிட்டே போல இருக்கு. வேறு யாராவது கருத்து சொல்றதாக இருந்தால்? எல்லாரும் மணியமானாக போயிட்டாங்க. தருண் வந்திருந்தவர், அவர் இது பற்றி கூட மந்திரம் பற்றி கூடுதலாக திருமூலரை பற்றி அறிந்தவர், அவரும் காத்துட்டு இருந்தவர், அவரும் போயிட்டா போல இருக்கு. வேறு யாராவது கருத்து தெரிவிப்பதாக இருந்தால் வரலாம். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றுவதற்கு திருமந்திரம் தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றுவதற்கு முக்கியமான காரணமாக இதுதான் இருந்திருக்கு. ஒரு பாடலே அந்த ஒரு பாடலே அதுக்கு முக்கியமான காரணம். 4 அடிகள்ல அவர் பதிவசுபாசம் என பகர் மூன்றல், பதியினை போல் பசுபாசம் எனாதி, பதியினை சென்றணுகா பசுபாசம், பதியணையில் பசுபாசம் நிலாவே. முழு சைவ சித்தாந்த தத்துவ கருத்தும் 36 தத்துவங்களும் அதற்குள்ளாலே ஒரு 4 அடிக்குள்ளாலே எவ்வாறு இவ்வளவையும் சொல்ல முடிந்ததுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். பயன் கருத்து முழுவதும் அதுக்குள்ளேயே போட்டாரு, அதுக்குள்ளேயே இருக்கு. மிக அழகு. உங்களோட டாக் மிக அழகாக பல்வேறு கதைகள், சம்பவங்களுக்கு ஊடாக நீங்க பேசியது மிக மிக மனதுக்கு சந்தோஷமாகவும், அதே நேரத்துல புதிய தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் அதனுடைய சரியான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு தகவலையும் பரிமாறிக்கொள்ளலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு PhD அவார்டட் ஆனது சீதாலட்சுமி பிரபாகரன். அவர் பிரபாகரன் எங்களுடைய இந்திய
துணை தூதரகம் யாழ்ப்பாணத்துல பணியாற்றுகின்றவர். அவையில் கார்த்திகேய டெம்பிள் வடநாட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த வடநாட்டுக்கு போறதுக்கு முதல் எனக்கு எடுத்து சொல்லிட்டு போனா, இந்த முருகன் இந்த மாம்பழம் கிடைக்காத காரணத்தினால அவர் பழனிக்கு ஆண்டியாக போனாருன்னு நாங்க தமிழ்நாட்டுல பாக்குறோம். ஆனால் அந்த கார்த்திகேய டெம்பிள்ல என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவர் தன்னை கோபம் கொண்டு தன்னை உருக்கி எலும்புருவானாராம். அந்த எலும்பு இருக்கிற ஒரு கோயிலாக அதுக்குரிய அடையாளமாக அந்த கார்த்திகேய டெம்பிள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற. இது எனக்கு புது தகவல். இனி அவ அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்மவியல் வந்த பிறகுதான் அதை எங்களால அறியக்கூடியதாக. வடநாட்டுல சுப்பிரமணியர் தானே எங்கட முருகனையும் சுப்பிரமணியரையும் உண்டாக்குன. அதுல ஆச்சரியமான விஷயம் நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. முருகன் ஆச்சரியமான விஷயம் தான் அது. கந்தன் சொல்லும் தமிழ் சொல்லுதான் ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப கந்தன்ன்றது கட்டப்பட்டவன் கருத்துல கந்தன் என்ற சொல்லு முருகன் தமிழ் சொல்லாகத்தான் இப்ப கருது நம்ம எல்லாம். போல அப்படியா முருகன் கோபத்துல முருகன் உண்மையில அதிகமா சிவனோடு ஒரு போட்டி கோபம் வர்ற போது அவருக்கு மிகுந்த கோபம். இத தனக்கு அந்த மாம்பழத்தை தரவில்லை என்று அதால கோபம் கொண்டு உடலை உருக்கி எலும்புருவானது போல. அப்ப அந்த அதுக்குரிய கார்த்திகை அது உத்தராஞ்சல் இப்ப உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு அவியல் அங்காலே கொஞ்சம் அவியலுக்கு அந்த மினிஸ்டர்ஸ் செல்வாக்கு இருக்கு. ஹெலிகாப்டர்ல போய் அந்த கோயிலுக்கு போறேன். அவ PhD அவார்டு அடிப்ப. அவ எனக்கு இல்ல, நான் சூப்பர்வைசர். அவ செய்தது சிவனாலய கிரியைகளில் நடன கூறுகள். அதான் அந்த கௌசி முத்துரைய பற்றி சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் நான் அந்த இடத்துல சொல்லி நேரத்தை இது பண்ண கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்ப நீங்க சொன்ன அந்த மாம்பழ கதை வந்த உடனே நான் கட்டாயம் இதை இந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் சொல்லி இருக்கிறேன். நன்றி ஐயா உங்களுக்கு. கௌசிக்கு மிக அழகான ஒரு இந்த ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். இப்ப ஒருவருடைய பேச்சை நாங்கள் கேட்கிற போது இந்த சப்ஜெக்ட நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலாம். ஒரு தலைப்பு ஒரு வசனமே காணும் எங்களுக்கு ஒரு ஆய்வை இதை வச்சுக்கொண்டே ஆய்வு செய்யலாம் என்பதற்கு அகலங்கன் ஐயாவினுடைய பேச்சு அந்த வகையில அமைந்தது. அதே போல ஞான சம்பந்தன் ஐயாவினுடைய பேச்சு இன்றைக்குத்தான் நான் அந்த பேச்சை கேட்டிருக்கிறேன். அது உண்மையில மிக மிக பிரயோஜனமான ஒரு பேச்சாக காணப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மந்திரம்ன்றதே எனக்கு இந்த மனம் ஓசையில் ஒடுங்குதல் என்றது தான் மந்திரம் என்றதுக்கு. கௌசிமா சந்திராகிருஷ்ணன் வந்திருக்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, அனைவருக்கும் அன்பின் வணக்கம், மிகச்சிறந்த பேச்சு, மிகச்சிறந்த பின்னூட்டம், எல்லா கருத்துக்களும் மிக 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 தேவையான இந்த காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். தொல்காப்பியர் நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்பன் சொல்றாரு. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழி மந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகிழ்ச்சியுடையதை பார்க்கின்ற பொழுது நம்ம வீட்டிலேயே இருக்குது. அம்மா சொல்லுவாங்க நல்லா இருமா அப்படி சொன்னா, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா அன்னைக்கு நல்லா இருக்கும்ன்றது குழந்தைங்களுக்கு இயல்பா வந்துருது. அந்த எண்ணமே நம்மை உயர்வாக்குகிறது என்பது நம்முடைய அனுபவம் பூர்வமான கருத்து. இங்க கார்த்திகேயன் இறைவன் முருகன் தன்னை எலும்பை உருக்கி அந்த இடத்துல இருந்தார் என்ற செய்தி புதிய செய்தி. அதே நேரத்துல ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு விதமான கதைகள் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கும் ஆய்வதற்கும் ஒரு ஜென்மம் பத்தாது என்பது அடியனுடைய கதை. அவ்வளவு செய்திகள் என்னென்றால், நானும் ஆய்வு செய்கின்ற பொழுதும் முனைவர் பட்டத்துக்கு நெறியாடுகையை செய்கின்ற பொழுதும் பாத்தீங்கன்னா எத்தனை இன்றைக்கு வரைக்கும் செய்திகள், புதிய 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 செய்திகள், புதிய புதிய அதனாலதான் இந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். புதிய தகவல் கிடைக்கிறது என்ற செய்தி காரணத்தினாலே வருகிறது. பல்வேறு விதமான செய்திகளை நெறிப்படுத்தி நமக்கெல்லாம் அறிவிக்கின்ற கௌசி வாழ்க வளமுடன் என்று சொல்லி நம்முடைய அன்புக்குரிய தோழி கௌசி மீண்டும் மீண்டும் பல செய்திகளை இந்த உலக அளவிலே தர வேண்டும் என்று வேண்டி இன்றைய பேச்சாளர்களுக்கும்
பின்னூட்டம் செய்தவர்களுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி அம்மா. தருண் வாங்க இப்ப. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா அம்மா? என்ன அழைத்தமைக்கு நன்றி. ஞானசம்பந்தம் ஐயாக்கும் நன்றி. திருமந்திரம் பத்தி நிறைய சொன்னீங்க. எனக்கு ஐயா கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். ஐயா இருக்காருங்க? ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ இப்போ நம்ம தமிழ் நூல்கள்ல என்ன ஒரு பிரச்சனைனா, அத சரியா மொழியாக்கம், அந்த ஒரு உரை எழுதுவாங்கல்ல, அந்த உரை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த உரை மூலியமா ஒரு விஷயத்த நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா தமிழுக்கு ஒரு தனித்தன்மையே அதுதான். ஒரு திருக்குறளையே நம்ம பல விதமா நம்ம உரை எழுதலாம். அந்த மாதிரி நீங்க திருமந்திரத்தை நிறைய நீங்க ஆராய்ச்சி பண்ணனால நான் இது உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நீங்க படிச்சதுல எந்த உரை கொஞ்சம் உண்மைக்கு பக்கத்துல இருந்த உரை எழுது? நன்றி ஐயா. ரொம்ப சங்கடமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி நிறைய உரையாளர்கள் நிறைய எழுதியிருக்காங்க, திருமந்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல நிறைய, அதாவது ஒரிஜினல் அப்படிங்கறத தவிர மற்ற பிற்சேர்க்கையும் நிறைய வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது மாதிரியான ரொம்ப எளிமையாக இருக்கிறதால அது பிற்சேர்க்கைக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும்னா அந்த ஒரு இவரோட, அதாவது ஜிபி பப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த கோனார் தமிழ் இவரை எழுதுறாருங்களா, வரதராசனார், அவருடைய பதிப்பு எளிமையாக இருக்கிறது. அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம கேட்கறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக இருக்கிறதால அதை பெரும்பாலும் பயன்படுத்திக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னா, அவரு மாணிக்கம் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தமானன் பதிப்பகம் அவருடைய நூல்களை எடுத்திருக்கோம். அதுவும் புலவரான மாணிக்கம், புலவரா மாணிக்கம் அவருடைய இதை இருக்கு. அது மாதிரி சில பேர் சொன்னாங்க, ஒரு சின்ன அண்ணாமலை அவருடைய தொகுப்பு பிற்சேர்க்கை கலக்காத பாடல்களை கொண்டதாக இருக்கிறது அப்படி சொன்னாங்க. அதுவும் வாங்கி வச்சிருக்கேன் நானு. இது மாதிரி பல இதுல வாங்கி வச்சிருக்கேன் நானு. இருந்தாலும் பொதுவா புதிதாக ஒரு புக்கு நாம ரெக்கமெண்ட் பண்ணணும்னா ஒரு வரதராசனார் அவருடைய தான் நாங்க பரிந்துரைக்கு சொல்லலாம். ஏன்னா அது உண்மையில நல்லது ஐயா. வரதராசனாருடைய திருக்குறளும் சிறப்பான உரைதான். நான் பார்த்த திருக்குறள் உரைகளுக்குள்ளேயும் நான் அந்த வரதராசனாருடையது ஒரு இலகுவானதும் இலகுவில் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கு. அதால்தான் அந்த இதுக்கும் நான் நினைக்கிறேன், வரதராசனாருடைய நீங்க பரிந்துரை செய்யறது தர்மக்கு சிறப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அதை கேட்கணும். வேற ஏதாவது எனக்கு இன்னும் ஒண்ணே. இப்போ எல்லாருமே பக்திகள்லயும் அதை சார்ந்த கதைகள்லயும் எல்லாம் காண போயிட்டீங்க. அது இல்ல, அது பிரயோஜனமே இல்ல. அத பத்தி நம்ம சொல்றதும் பேசுறதும் விளக்குறதும் அதுல ஒரு பிரயோஜனமே இல்ல. நீங்க திருமந்திரத்துல ஒரு 10 பாடல் படிச்சாலே அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. அதனால கதைகளையோ பக்திக்குள்ளேயோ போனா திருமந்திரத்தோட பயன், திருமந்திரமோ திருக்குறளோ திருவாசகமோ அதோட பயன் கிடைக்காது. அதான் நீங்க என்ன சொல்றீங்க, தத்துவம் அந்த திருமூலருடைய திருமந்திரத்துல இருக்கிற தத்துவங்கள்ல இருக்கிற விஷயத்த கூடுதலாக மேலோக்கி நாங்க பாக்குற நேரத்துல அந்த தத்துவங்களின் படி வாழ்ந்தாலே அந்த திருமந்திரத்தை முழுவதுமாக கற்ற பலனை எங்களுக்கு கிடைக்கும் என்றது. இப்போ மந்திரம் நாம சொல்லுங்க. ஒரே நிமிடங்க. அதாவது மந்திரம் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வெறும் பக்தி மட்டும் இல்லைங்க. அதுல ஒரு சயின்ஸ் இருக்குது. சயின்ஸ் இருக்குதுங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிட்டு இருக்காங்க.
நாம வெறும் கதைகள், அதாவது இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல புராணங்களை பத்தி எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது அந்த அட்ட வீரட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 8 வீர செயல்களை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்கு புராண கதையா தான் இருக்கும். ஆனா அது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குணங்களை எப்படி சீரமைக்கிறது, 6 குணங்களை சீரமைக்கிறதுன்னு சொல்லிட்டு வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த குணங்களை எப்படி சீரமைக்கிறதுங்கிறதுக்காக இறைவன் மேற்கொண்ட அந்த ஒரு வீர செயல்களை தான் அது அட்ட வீரட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உள்ளுக்குள்ளார தத்துவங்களாக இருக்குது, எளிமையான மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கதைகளாக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி திருமந்திரத்துல பெரும்பாலும் தத்துவங்கள் தான். அதுல நீங்க சொல்ற மாதிரி பக்திங்கிறதையும் தாண்டி அதுல இறை வழிபாடு அப்படிங்கறது கொடுக்குறாங்க. தோத்திரமாகவும் இருக்கிறது, சாத்திரமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. நன்றிங்க, வாழ்க. நன்றி. அடுத்தது கண்டிப்பாங்க, கரெக்ட் தான். மற்றது அதுல சொல்லப்படுது மந்திரம் என்றால் என்ன, மனத்தில் எழுகின்ற ஓசை என்ற நேரம் அது ஒரு நல்ல கருத்து, நல்ல விடயமாக ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு சொல்றதும் அது மந்திரம் தானே. அதை நாங்கள் ஏன் அப்படி கதைக்குள்ளேயும் புராணத்துக்குள்ளேயும் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்கிற மனதோட என்ன பேசுதோ, மனதுக்கு நல்லதை வச்சு கொண்டோம் என்றால் அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்றதால அதே ஒரு மந்திரமாகத்தான் இருக்கும் என்றதுதான். நாளைக்கு இதை மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவது நீங்க இந்த ஆன்மீகத்தோட ஒரு ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது எப்ப வருது அப்படின்னா, பௌத்தம் என்ன சொல்லுது, பௌத்தம் சமணம் எல்லாம் கண்ணை மூடி உட்காரு, ஒரு ஸ்டேஜ்ல உள்ளுக்குள்ள யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா ஆசை இருக்கனாலதான் நீ பேசுற, அதை நோக்கி போற சொல்லி உள்ளுக்குள்ள பேச்சு இல்லாததான் அதோட கோலே, அதோட அர்த்தமே அதுதான். பட் பக்தியும் மந்திரமும் ஆக்சுவலா எதுக்குன்னா, நமக்கு உள்ளுக்குள்ள நம்ம பேசி நம்ம துன்பப்படுறதுக்கு பதிலா நம்ம ஒரு மந்திரத்தை இப்ப 108 தடவையோ 1008 தடவையோ சொல்லும் போது உள்ளுக்குள்ள இருக்க காணாம போயிடும், பேச்சு காணாம போயிடும். சோ அந்த ஒரு நிலை எய்தறதுக்கு தான் அந்த மந்திரம். அதுக்கு ஒரு ப்ராப்பரா அந்த தத்துவத்தை எல்லாம் ஒரு கோயில் மாதிரி நம்ம இது பண்ணி அதை கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு அமைப்பு, இந்த ஒரு மந்திரம் எல்லாமே இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் இதா இருக்குதுன்னா, எல்லாருமே அங்க நான் இது பண்ணா எனக்கு நடந்துரும், நான் இங்க போய் இத சொன்னா எனக்கு நடந்துரும், அப்படிலாம் நடக்காது. அது அதோட பயனே வேற, அவ்வளவுதான். மனச அமைதியாக்கி அங்க கோயில இருக்க தத்துவத்தை புரிஞ்சு நம்ம சிவம் அப்படிங்கறத உணர்றதுக்காக தான் இதெல்லாமே. சோ நான் கேட்டுக்கொள்கிறது மந்திரத்திலையும் பக்தியிலையும் கதைகள்லயும் அறிவு சார்ந்து எனக்கு இதெல்லாம் தெரியும்னாலே நீங்க காணாம போயிருவீங்க. அதுல நீங்க யாரும் தொலைஞ்சு போகாம உண்மையான மெய்ஞானம் அப்படிங்கிறது தங்களை மறந்து உள்ளுக்குள்ள யாராவுமே இல்லாதனால எல்லாவுமாவுமே ஆகி, அதுதான் திருமந்திரமோ இல்ல திருவாசகத்தோட கோலே அதுதான். அதனால நான் தயவு பண்ணி கேட்டுக்கிறது இதுதான். பக்தியில மூழ்கிற வேணாம், இதை நம்ம சரியா எடுத்துட்டு போனா, ஏன்னா அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. நம்ம எடுத்துட்டு போனா நம்ம எல்லாருமே ஞானத்தை நோக்கி போலாம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி உரை சொல்வதற்காக மீண்டும் நான் மூளைப்பட்டறை இளவரசியை அழைக்கின்றேன். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நன்றி மறப்பது நன்றென்று என்பதால் தொடர்வது நன்றியுரை. தமிழ் வானவை நிகழ்ச்சியில் 63வது இன்றைய நிகழ்வை ஒருமித்த மனத்துடன் அற்புதமாய் ஒருங்கிணைப்பு செய்து வழங்கிய மலை போன்று, கைலாய மலை போன்று தமிழால் உயர்ந்த கௌசியம்மா அவர்களுக்கும், தமிழ்தாய் வாழ்த்து வழங்கிய ஐயா அவர்களுக்கும், எந்த நேரத்தில் யாரிடமிருந்து வரக்கூடிய ஒற்றை வார்த்தை மந்திரமாக கேட்பவர் வாழ்விலும் மனதிலும் மாயத்தை செய்து மாற்றத்தை ஏற்படுத்துமோ அத்தகைய அழகிய மந்திர சொற்களை திருமந்திரத்தில் மந்திரம், தந்திரம், எந்திரம் என்ற தலைப்பில் செவிக்காத தேனாக நம் நெஞ்சில் மழையாய் பொழிந்த வாழும் திருமூலர் ஐயா பெருமதிப்பிற்குரிய அருள்நிதி ச ஞானசம்பந்தம் திருமூலர் ஆய்வு இருக்கை அவர்களுக்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்து மகிழ்கின்றோம். சிறப்புரைக்கு இணையான சிறப்பான பின்னோட்டம் வழங்கிய மதிப்பிற்குரிய முனைவர் அகலந்தன் ஐயா அவர்களுக்கும்
மதிப்பிற்குரிய முனைவர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், பாசத்திற்குரிய அம்மா சந்திர கிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் உயர் திரு தருண் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய, தங்களுக்கு அறிமுகம் செய்து என் மதிப்பிற்குரிய டாக்டர் உமாபாரதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இதையும் தாண்டி இணையத்தின் வழியே இணைந்து தமிழ் அமுதம் பருகிய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் மீண்டும் நம் தமிழ் வானவை சார்பாக நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இவ்வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ் வானவை அமைப்பு நிறுவனர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கௌசி அம்மா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் தமிழ் வானவையோடு. மிக்க நன்றி.